என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங்மா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் யூனிட் 5ஓட எக்கனாமிக்ஸ் கிளாஸோட தேர்ட் பார்ட்டுமா, சரிங்களா? 200 ஹவர்ஸ் சீரிஸ். இதுக்கு முன்னாடி 4 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட 3வது கிளாஸ். ஆல்ரெடி செகண்ட் கிளாஸில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் ஒரே ஒரு டைப் மட்டும் நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரை நம்ம முடிச்சிட்டோம். செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி லாஸ்ட் வீடியோவில் முடிச்சிருப்போம். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்கம்மா. நுண்ணியல் பொருளியல், பேரியல் பொருளியல், தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்க சொல்லியிருந்தேன். இதெல்லாமே லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதிலேருந்து பார்க்கணுமா, என்ன அப்படின்னா நிர்வாக அடிப்படையில், என்ன முக்கியமான ஏரியா, நிர்வாக அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் நிர்வாகம் பண்ணுறாங்க அதை வச்சு 3ஆக பிரிக்கிறாங்க. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட், சோசியலிஸ்ட் அண்டு மிக்சடு எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் முதலாளித்துவ பொருளாதாரம், சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவ பொருளாதாரம், தென் மிக்சடு அப்படின்னா சோசியலிஸ்ட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3ஐயும் யார் நிர்வாகம் பண்ணுறாங்க? இப்போது கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது கவர்மெண்ட் பேஸ்டு ஆர்கனைசேஷன்ஸ், அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா சோசியலிஸ்ட். அப்போது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அரசாங்கமே உற்பத்தி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கன்னா அது சோசியலிஸ்ட் கண்ட்ரி, சரிங்களா? சமத்துவ பொருளாதாரம். மேஜர் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட் இருக்கும், பப்ளிக் செக்டாரில் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுவே வந்து மேஜராக நல்லா வளர்ந்துருக்கும் நாடு, ஆனால் எல்லாமே ப்ரைவேட் கையில் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அது தனித்தனி முதலாளிகள். ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் முதலாளி, ஒரு தனியார் வந்து அதை ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணால் அதுக்கு பேர் முதலாளித்துவ பொருளாதாரம். மிக்சடு எக்கனாமினா ஒரே ஏரியாவில் ப்ரைவேட்டும் இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ரெண்டு பேரும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இன்னொன்று ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு சில கம்பெனியை ரன் பண்ணுவாங்க. நம்ம மெப்ஸு, செஸ் இந்த மாதிரி இடங்களில் இடத்த ப்ரொவைட் பண்ணுறது கவர்மெண்ட், அங்கே இருக்க மிஷின்ஸ் எல்லாமே ப்ரைவேட். அங்கே வரக்கூடிய ஷேர்ஸை 60-40 ஸ்பிளிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், PPP. ஸோ அதுவும் ஒன் டைப் ஆஃப் மிக்சடு எக்கனாமி தான், சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், சோசியலிஸ்ட் அப்படின்னா சமத்துவ பொருளாதாரம், ஆல் கான்ட்ரிபியூஷன் அண்டர் தி கவர்மெண்ட். அதுவே வந்து கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவம், அது ஃபுல்லாகவே ஒரு பிரைவேட் கையில் இருக்கும், ஒரு தனியார், ஒரு ஓனர், அவருக்கு அப்புறம் ஒரு பையன், இந்த மாதிரி பரம்பரையாக வர்றது தான் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. சோசியலிஸ்ட் அப்படின்றது கவர்மெண்ட். ஒரு விஏஓ ஒரு போஸ்ட் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படித்து வேலைக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்புறம் வந்து அடுத்து படித்தாங்கன்னா அந்த வேலைக்கு வருவாங்க. அது எல்லாத்துக்கும் பொதுவானது, பொதுநலத்தோடு செயல்படக்கூடியதான் சோசியலிஸ்ட், காமனாக சொன்னோம்னா. இப்போது இந்த மாதிரி 3 வகையாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி பிரிக்கிறோம். அப்போ இது எதுக்காகனா, இது 4 ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் அவங்களோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணக்கூடியது. ஒரு கம்பெனி பிரைவேட் கம்பெனியா, இல்லை கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனியா, இல்லை மிக்சடு எக்கனாமியில் வருதா அப்படின்றத ஜென்ரலாக நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா எதெல்லாம் பார்க்கணுன்றதான் கேரக்டர். இது நம்ம 11th புக்கில் இருக்குமா. வாட் டு பி ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி செய்ய போகிறோம், நல்லா பாருங்க. என்ன உற்பத்தி செய்வது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அங்கே நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒரு இட்லி கடை வைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உற்பத்தி பொருள் என்னது? இட்லி ஆர் தோசை, ஃபுட்டில். அடுத்து எப்படி உற்பத்தி செய்வது, அந்த ஃபுட்டை நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி அண்டு ரைஸ் எல்லாமே இருக்கணும். நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறீங்கம்மா, சிம்பிள். என்ன உற்பத்தி செய்ய போகிறீங்க? ஃபுட்டு, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. உணவு எப்படி உற்பத்தி செய்ய போகிறீங்க, சரிங்களா? எப்படின்னா என்ன ஆர்டரில் உற்பத்தி பண்ண போகிறீங்க? காலையில் இட்லி, மதியம் வந்து சாப்பாடு, அந்த அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து யாருக்காக அப்படிங்கிறது நீங்கள் ப்ரைஸை நிர்ணயம் பண்ணுறது. இல்லை ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம், ஒரு இட்லி 50 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இது யாருக்காக? இல்லை ஒரு இட்லி 5 ரூபா, எல்லாருமே சாப்பிடலாம், ஒரு இட்லி 1 ரூபா, அப்போ எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா அடித்தட்டு மக்களும் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக அப்படிங்கிற பாயிண்ட். நீங்கள் உற்பத்தி பண்ண போகிறீங்க, என்ன உற்பத்தி பண்ண போகிறீங்க, எப்படி உற்பத்தி பண்ண போகிறீங்க, எப்படிங்கிறது என்ன ஆர்டர், தென் யாருக்கு அதை உற்பத்தி பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி பகிர்ந்தளிக்க போகிறீங்க, அதான் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்கள் ஒரு பிரான்ச் வைக்க போகிறீங்களா, இல்லை நிறையா பிரான்ச் வச்சு எல்லா ஏரியா மக்களையும் கவர் பண்ண போகிறீங்களா, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ்மா. ஸோ இதை பேஸ் பண்ணி 3ஆக பிரிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி முதலாளித்துவ பொருளாதாரம். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா முதலாளித்துவ பொருளாதாரம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி தான் நடத்துகிறேம்மா. முடிஞ்ச வரை சொல்ல எழுதிக்கோங்க. இந்த பிடிஎஃப் எல்லாம் கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு வந்து இதில் வந்திருக்கும், நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் எடுத்து பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே வரும், டெலகிராம் சேனல்லே வந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் 4 நாள் கழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு அந்த பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் அடுத்த ஒர்க்கு தான் மூவ் பண்ண முடியும். இப்போ ஒரு 50 நாள் கழிச்சு இன்னொருத்தன் கேட்குறாங்க, நான் அதுக்கு 50வது வீடியோ போட்டிருப்பேன். அடுத்து 51வது வீடியோக்கு என்ன பண்ணுமோ அதான் நான் யோசிப்பேன். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வீடியோ முடிஞ்சால் பிடிஎஃப் வந்திருக்கும்.
திரும்ப பிடிஎஃப் கொடுங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது அப்படியே வந்துருச்சு. திரும்ப திரும்ப எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவம். நான் பார்க்கலன்னு இல்லை, அந்த வீடியோ அந்த கமெண்ட்டை பார்க்குறேன், பட் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாமே கொடுத்தாச்சு. திரும்ப அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. எனக்கும் நிறைய ஒர்க் இருக்குல்ல. சோசியலிஸ்ட் எக்கனாமி அப்படின்னா சமத்துவ பொருளாதாரம். நான் சில பேர் அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா கொடுத்த விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்குறீங்க. அதனால தான் சோசியலிஸ்ட்னா சமத்துவ பொருளாதாரம், மிக்சடுனா கலப்பு பொருளாதாரம். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் டேட்டா, யார் இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியது? அட்மின் யார்? யாருடைய நிர்வாகம்? கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா சொன்னோம்ல, ஒரு தனியாருடைய ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ, ஒரு கார் கம்பெனியோ, ஒரு பைக் கம்பெனியோ தனியார் வைக்கிறாங்க. அப்போ அது யார் கண்ட்ரோலில் இருக்கும்? பிரைவேட். ஒரு பிரைவேட் ஓனர், அவர் இறந்துட்டா அவர் பையன், அதுக்கு அடுத்து அவங்க ஜென்ரேஷன். இது வந்து பரம்பரையாக வரக்கூடியது. சரிங்களா? பிரைவேட். சோசியலிஸ்ட்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். பெஸ்ட் ரேஷன் ஷாப். ஒரு ரேஷன் ஷாப் எடுத்துக்கோங்களேன். இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கும்? ரேஷன் கடை கவர்மெண்டா? அப்போ ஒருத்தர் இல்லைன்னா அடுத்து அந்த போஸ்டிங்க்கு யார் வர்றாரோ அவர் தான். அவர் பையன் அப்படி வர முடியாதுல்ல. ஸோ இதுதான் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி, எல்லாருக்கும் பொதுவானது. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு, ரெண்டுமே பிரைவேட்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியது. அந்த காலம் எம்டியாக தான் இருக்கும் மேஜர். ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டோட கேரக்டருமே அதில் வந்துடும். இப்போ ரெண்டாவது பாருங்க, என்ன உற்பத்தி பண்ண போறோம்? 4 பாயிண்ட் பார்த்தோமா? இந்த 4 பாயிண்ட் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. வாட் டு பி ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி செய்வது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஆன்சர் பாருங்க. இதை வந்து நீங்க ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா, முதலாளித்துவமா இருந்து யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு முதலாளி, ஒரு கார் கம்பெனி முதலாளி. இந்த முதலாளித்துவம் அப்படின்னாலே உங்க மைண்ட்ல வர வேண்டியது கார் கம்பெனியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும். இது ரெண்டா மைண்ட்ல வச்சுக்கோங்க முதலாளித்துவம்னாலே. அப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க? என்ன உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஒரு கார் கம்பெனி என்ன உற்பத்தி பண்ணணும்? ஒரு கார் வித்தா நமக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் லாபம். அப்ப கார் கம்பெனி ஓனர்ஸ் இல்ல பெரிய பெரிய பிரைவேட் ஓனர்ஸ் எது மூலமா லாபம் அதிகமா கிடைக்குதோ அதை தானே உற்பத்தி பண்ணுவாங்க. அப்ப அவங்களோட மோட்டிவ் என்னன்னா ப்ராஃபிட் மோட்டிவ், ஹை லெவல் ப்ராஃபிட். சரிங்களா? தென் சோசியலிஸ்ட்னா கவர்மெண்ட் என்ன நினைப்பாங்க? கவர்மெண்ட் உற்பத்தி பண்றாங்கன்னு வைங்க. கவர்மெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் பெஸ்ட் ரேஷன் ஷாப் தான். அப்போ ரேஷன் ஷாப் மக்களுக்கு எதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க? மக்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், அது இல்லாம சில திருவிழா காலங்கள்ல உடைகள், ட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் என்னது? பேசிக் நீட்ஸ் ஆஃப் பீப்புள், மக்களின் அடிப்படை தேவை. அப்போ இந்த லைன் என்ன அப்படின்னா என்ன உற்பத்தி செய்வது அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா இருந்து, ஒரு முதலாளித்துவ பொருளாதாரமா இருந்து யோசிச்சோம்னா எதுல லாபம் அதிகமா கிடைக்குமோ அதை உற்பத்தி பண்ணுங்க. ஒரு சோசியலிஸ்ட் எக்கனாமியா இருந்து யோசிச்சோம்னா மக்கள் அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணணும், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதே அடிப்படை நோக்கம், அதுக்கான ப்ராடக்டை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ பெஸ்ட் என்ன சொல்லலாம்? அரிசி, பருப்பு, எண்ணெய், ட்ரெஸ், திருவிழா காலங்கள்ல சில ஃப்ரீ மாஸ்க் கொடுத்தது, நம்ம மக்கள் அடிப்படையா தேவைப்பட பொருட்களை இலவசமா கொடுக்குறாங்க, குறைந்த விலையில கொடுக்குறாங்கல்ல, அதுதான் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி. ரெண்டுமே இந்தியாவில் கிடைக்குதா? அப்ப இந்தியா இஸ் மிக்ஸ்டு எக்கனாமி. சிம்பிள். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன உற்பத்தி செய்வது, ரெண்டாவது எப்படி உற்பத்தி செய்வது. இப்ப நீங்க அரிசி, பருப்பு, எண்ணெய், ட்ரெஸ் எல்லாம் உற்பத்தி பண்றீங்க. அதை எப்படி பண்ண போறீங்க? என்ன ஆர்டர்ல பண்ண போறீங்க? டெய்லி ட்ரெஸ் கொடுத்துருங்க, வருஷத்துல ஒரு நாள் அரிசி கொடுக்க முடியுமா? அப்படி அரிசி நமக்கு ரெகுலரா சாப்பிட தேவைப்படும், ட்ரெஸ் ஃபெஸ்டிவலுக்கு கிடைச்சா போதும்ல. ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி கொடுக்க போறீங்க? ஆர்டர் ஆஃப் என்ன சொல்றது, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்ம ப்ராடக்டா பார்க்கக்கூடாது, எப்படி நம்ம அதை என்ன ஆர்டர்ல கொடுக்க போறோம் மக்களுக்கு அப்படின்றது. அதை நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்து யோசிச்சீங்க, கார் கம்பெனியா இருந்து யோசிச்சீங்கன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க? எல்லாருக்கும் எது தேவைன்னு யோசிக்க மாட்டாங்க, எதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு. இந்த காரை ஒரு 100 பேர் விரும்புறாங்க, அப்ப இந்த டைம்ல இந்த காரை தயாரிச்சோம்னா நல்லா சேல் ஆகும். அப்ப டிமாண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல். எதுல? பிரைவேட் கம்பெனி நமக்கு முதலாளித்துவ பொருளாதாரத்துல டிமாண்ட் அண்ட் ப்ராஃபிட். டிமாண்ட் தேவையும் லாபமும் மட்டுமே நோக்கமாக கொண்டது முதலாளித்துவ பொருளாதாரம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அதுவே நம்ம சோசியலிஸ்டுக்கு வந்தோம்னா அர்ஜென்ட் அண்ட் பேசிக் நீட்ஸ். பேசிக் நீட்ஸ்க்குள்ள எது அர்ஜென்ட்? டெய்லி நம்ம சாப்பிடணும், அப்ப அரிசி வந்து மாசம் மாசம் கொடுக்கணும், எண்ணெய், பருப்பு மாசம் மாசம் தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு. ஆனா தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி டைம்ல மட்டும் ஆடைகள் கொடுத்தால் போதும். அது மாதிரி ஒரு நோய் வர்ற டைம்ல மாஸ்க் கொடுத்தாங்க கோவிட்ல. ஸோ அந்த டைம்ல அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, கொடுக்குறாங்கல்ல, அஸ்பர் டைம் அந்த சப்ளை வந்து சேருது பாத்தீங்களா? அதுதான் வந்து எப்படி நம்ம உற்பத்தி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் வாட், தென் ஹவு. வாட் டு பி ப்ரொடியூஸ், ஹவு டு பி ப்ரொடியூஸ், ரெண்டு முடிஞ்சா. மூணாவது கரெக்டா பாருங்க, சின்ன விஷயம் தான், மனப்பாடம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாட் டு பி ப்ரொடியூஸ் பார்த்தோம், ரெண்டாவது ஹவு டு பி ப்ரொடியூஸ், மூணாவது ஹூம் டு பி ப்ரொடியூஸ், யாருக்காக உற்பத்தி பண்ண போறோம், எப்படி பயனளிக்க போறோம். நீங்க யாருக்கு உற்பத்தி பண்றீங்க? இப்போ வந்து அப்படியே வாங்க, அப்படியே சோசியலிஸ்ட் எக்கனாமி, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. கேபிட்டலிஸ்ட் கேட்கறோம், நீங்க யாருக்காக உற்பத்தி பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க உற்பத்தி பண்றது என்னது? கார் கம்பெனில காரும், சூப்பர் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட் ப்ராடக்ட்டும். இது யாருக்காக உற்பத்தி பண்றாங்க? அவங்களோட லாபத்துக்காக. அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்க? ஹை லெவல் ப்ராஃபிட்டுக்காக உற்பத்தி பண்றோம், அதிக லாபம் வேணும். அப்போ அவங்க டார்கெட் என்னவா இருக்கும்? ஒரு கார் கம்பெனிமா பெஸ்ட்
ஒரு BMW கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, BMWல BMW கார் கம்பெனி. ஸோ அதில் போய் ஒரு கார் வாங்குற ஆள் கண்டிப்பாக யாராக இருப்பாங்க? ஹை கிளாஸ் பீப்புளாக தான் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 50 lakhs மேலே ஏர்ன் பண்ணுறவங்க தான், 50 lakhs 50 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ண கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் BMW காருக்கு போவாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு அட்லீஸ்ட் 3 4 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் BMW மாதிரி காருக்கு போவோம். அப்ப ஹை ப்ராஃபிட் இருக்க கம்பெனி யாரை டார்கெட் பண்ணுவாங்க? ஹை பர்ச்சேசிங் பவர் பீப்புள். பிபி அப்படின்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கும் சக்தி. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன உற்பத்தி பண்றோம், எப்படி உற்பத்தி பண்றோம், யாருக்காக? இவங்க யாருக்காக அப்படின்னா அதிகமாக வாங்கும் சக்தி உள்ள மக்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதிக லாபத்தை பெற முயல்வதே முதலாளித்துவம், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. அப்ப சோசியலிஸ்ட் வந்தோம்னா அப்ப இங்க என்ன வந்துடும்? லோ பர்ச்சேசிங் பவர். ரேஷன் ஷாப் ₹1 அரிசி யார் வேணா வாங்கிக்கலாம். நீங்க ஹை லெவலா காசு வச்சிருக்கீங்க, தேவைப்பட்டா வந்து வாங்கிக்கோங்க. மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் வாங்கிக்கோங்க. அப்போ எல்லாருமே, குறைந்த வாங்கும் சக்தி கொண்ட மக்களும் வாங்கும் வண்ணம் இருப்பதே சமத்துவ பொருளாதாரம். சிம்பிள் லைன். முடிஞ்சதா? 4வது, எப்படி பகிர்ந்தளிப்பது, ஹவு டு பி டிஸ்ட்ரிபியூட். அப்போ இது வந்து பாருங்க, ஒரு பிரைவேட் கம்பெனி, கார் கம்பெனி யோசிச்சு பாருங்க, ரேஷன் ஷாப் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போறோம்னு வைங்க, ஒரு தெருவில், ஒரு ஏரியால ஒரு தெருவுக்கு போனா ஒரு கார் கம்பெனி அங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல இன்னொரு கம்பெனி இருக்கும். கண்டிப்பா பாருங்க, ஐடி கம்பெனி இருக்க சைடு போங்களேன், கார் கம்பெனிஸ் வரிசையா இருக்கும். அப்போ ஒரு கம்பெனி, இப்போ ஹூண்டாய் பாக்குறீங்கன்னா பக்கத்துல டொயோட்டோ, பக்கத்துல அடுத்தடுத்த கம்பெனிஸ், ஏதோ ஒரு கம்பெனி சுசுகி, ரெனால்ட், வரிசையா இருக்கும் கார் கம்பெனி. ஒரு கம்பெனியை பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சென்டரை பார்க்கலாம். அது சர்வீஸ் சென்டரா இருந்தாலும் சரி, கார் ஷோரூமா இருந்தாலும் சரி. சரிங்களா? அதேதான் சூப்பர் மார்க்கெட். நம்ம எஜுகேஷனுக்குன்னே எடுத்துக்கோங்களேன். இப்போ சென்னை வந்தீங்கன்னா அண்ணா நகர் வந்து எல்லாருக்குமே தெரியும், எஜுகேஷன்ல நல்ல பிளேஸ்ன்னு சொல்லி. அங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அண்ணா நகர்ல அந்த ஏரியால 75 to 80% ஃபுல்லா இன்ஸ்டிடியூட். என்ன ரீசன்? காம்படிஷன். தட் இஸ் பிரைவேட் கம்பெனி. சரிங்களா? பிரைவேட்டை பொறுத்தவரை லாப நோக்கம் ஒண்ணு. அங்க என்ன மெயின் ஃபேக்டரா இருக்கும்னா காம்படிஷன் இஸ் தி மெயின் ஃபேக்டர். ஓகேங்களா? போட்டிகள் அதிகமாக நிலவும். மார்க்கெட் ஏரியா, சந்தை நிலவரம் மற்றும் போட்டி, இதை வச்சுதான் பகிர்ந்தளிக்கிறாங்க. சந்தை நிலவரத்தை பாக்குறாங்க. இந்த மார்க்கெட்ல போனா விற்கும். இப்ப பென்ஸ் காரை கொண்டு போய் வில்லேஜ்ல வச்சா விற்குமா? விற்காது. பென்ஸ் காரை கொண்டு போய் நம்ம சிட்டில ஐடி கம்பெனி அதிகமா இருக்க இடங்கள்ல, மக்கள் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய இடங்கள்ல கொண்டு வந்து வச்சாங்கன்னா நல்லா சேல் ஆகும். அப்ப அந்த மாதிரி இடத்த ஒரு கம்பெனி சூஸ் பண்ணா மத்த காம்படிட்டர் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வருவாங்க. அப்ப போட்டிகள் அதிகமா இருக்கும், மார்க்கெட் ஏரியாவை சூஸ் பண்ணுவாங்க. இது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, முதலாளித்துவ பொருளாதாரம். அப்போ சமத்துவ பொருளாதாரம் என்ன பண்ணுவாங்க? ஆல் ரீஜியன், மக்கள் கஷ்டப்படுற இடமா இருந்தாலும் சரி, நல்லா இருக்க இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடமும். ஏன்னா இது கவர்மெண்ட். அப்படின்றப்போ வித்தவுட் காம்படிஷன். ஒரு ரேஷன் ஷாப் இருந்தா அந்த ரேஷன் ஷாப்பை ஒட்டி, அந்த சவத்தை ஒட்டி இன்னொரு ரேஷன் ஷாப் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. காம்படிஷன் இல்ல. ஏன்னா லோ பர்ச்சேசிங் பவர் பீப்புள், போட்டிகள் இருக்காது. ஒரு வார்டுக்கு ஒரு ரேஷன் ஷாப் இருக்கும். ஒரு வார்டுக்குள்ளே 4 ரேஷன் ஷாப் இருக்குமா? இருக்காது. ஆனா கார் ஷோரூம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்காது. கரெக்டா எங்கெல்லாம் மக்கள் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அங்க இருக்கும். ஆனா பக்கத்திலேயே 4 ஷோரூம் இருக்கும். இதுதான் காம்படிஷன். வித் காம்படிஷன், வித்தவுட் காம்படிஷன். இந்த 4 விஷயம் தெரிஞ்சாலே உங்களுக்கு சோசியலிஸ்டுக்கும் கேபிட்டலிஸ்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிடும். திரும்ப ஒரு டைம் ஸ்லோவா பார்த்து உங்களுக்கு புரியுற டேர்ம்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் இன்னும் தெளிவா சொல்லிடுறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா மெயின் திங், கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு இருக்கா, இது பக்கத்துல எழுதிக்கோங்க. கார் ஷோரூம் அண்ட் சூப்பர் மார்க்கெட். சோசியலிஸ்ட் எக்கனாமி இதுக்கு கீழே எழுதிக்கோங்க. ரேஷன் ஷாப், ரேஷன் கடை. இப்ப இதை வச்சு யோசிச்சு பாருங்க, என்ன உற்பத்தி பண்றாங்க, எப்படி உற்பத்தி பண்றாங்க, யாருக்கு உற்பத்தி பண்றாங்க, எப்படி பகிர்ந்தளிக்கிறாங்க. 4 பாயிண்ட்ல ரேஷன் ஷாப்பை யோசிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். இதுக்கு ஓனர் யாரு? கவர்மெண்ட். இதை என்ன உற்பத்தி பண்றாங்க? மக்களோட அடிப்படை தேவைகள். எப்படி உற்பத்தி பண்றாங்க? உடனடியா தேவைப்படுற அரிசி பருப்பை டெய்லியும் மாசமும், எப்பவாவது தேவைப்படுற உடைகளை ஃபெஸ்டிவல் டைம்லயும் கொடுக்குறாங்க. தென் என்ன உற்பத்தி பண்ணாங்க, எப்படி உற்பத்தி பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்ன உற்பத்தி செய்வது, எப்படி உற்பத்தி செய்வது, தென் யாருக்காக, அது 3வது பாயிண்ட். யாருக்காக அப்படின்னா ரேஷன் ஷாப் யாருக்காக இருக்கு? எல்லா மக்களும். அவங்களால குறைந்த வாங்கும் சக்தி, லோ பர்ச்சேசிங் பவர் இருந்தா கூட அவங்க வாங்கி சாப்பிடணும், அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணணும். பேசிக் நீட்ஸ் பிளஸ் அர்ஜென்ட் நீட்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட நோக்கம். 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், எப்படி பகிர்ந்தளிப்பது. பகிர்ந்தளிக்கிறதுல சிக்கலே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு காம்படிஷன் இல்ல. ஒரு வார்டுக்கு ஒரு ரேஷன் ஷாப். சரிங்களா? ஸோ இவ்வளவுதாமா. இதை வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஈஸியா எடுத்துடலாம் பாயிண்ட்ஸ்ல. உங்களுக்கு இதுல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டா இதை கொஞ்சம் யோசிச்சு நீங்களே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு வந்துட்டா டைரக்டா எங்க போயிடுறீங்க? ஒரு கார் ஷோரூமையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டையும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அதை வச்சு அந்த 4 பாயிண்ட் அனலைஸ் பண்ணுங்க, நீங்களே எடுத்துருவீங்க. இப்ப நான் சொன்ன ஐடியா வச்சு அப்படியே நீங்க இந்த சைடு வந்து ரேஷன் ஷாப்பை மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க, ஈஸியா எடுத்துடலாம். இப்போ ஒன்னும் இல்ல, அப்டேட்டட் டெக்னாலஜி.
ஒரு இதுல சொல்றாங்கம்மா, கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில வராதது எது, முதலாளித்துவ பொருளாதாரத்தில் வராதது எது, இல்ல தவறானது எதுன்னு கேக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் ஒன், ஹை ப்ராஃபிட் மோட்டிவ், அதிக லாப நோக்கம் வருமா கேபிட்டலிஸ்ட்ல? வரும். ரெண்டாவது, அப்டேட்டட் டெக்னாலஜி வருமா வராதா? யோசிங்க. அப்டேட்டட் டெக்னாலஜினா இப்போ அப்படியே சூப்பர் மார்க்கெட் ஒரு சைடு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு வந்து ரேஷன் ஷாப் வச்சுக்கோங்க. அங்க ரேஷன் ஷாப் போனா இன்னும் அந்த பழைய காலத்து தராசை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சூப்பர் மார்க்கெட் போனா என்ன இருக்கும்? டிஜிட்டல் தராசு வந்திருக்குமா? அப்ப டெக்னாலஜி யார் அப்டேட் பண்ணியிருக்கா? கேபிட்டலிஸ்ட். அப்ப அந்த பாயிண்ட் கரெக்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் வேஸ்டேஜ், வளங்களை தவறாக பயன்படுத்துதல், அதாவது வளங்களை சரியாக கையாளாமல் இருத்தல். சரிங்களா? ரிசோர்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு கேட்டா யாரு ஹேண்டில் பண்ணாம இருப்பாங்க? சோசியலிஸ்ட். இந்த பாயிண்ட்லாம் வரும்போது எது சோசியலிஸ்டுக்கு வரும்? அதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரேஷன் ஷாப், சூப்பர் மார்க்கெட். இப்போ ரெண்டு இடத்துலையுமே நீங்க அரிசி வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ரேஷன் ஷாப்ல இப்போ நம்ம போய் ஒரு 5 கிலோ அரிசி வாங்குறோம். 5 கிலோ அரிசி வாங்குறப்போ 1/2 கிலோ அரிசி கீழே சிந்தி இருக்குமா? வளங்கள் வேஸ்ட் ஆகுதா? அதே நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குங்க, 5 கிலோ அரிசி வாங்கினா 5 கிராம் கூட கீழே இருக்காது. நீங்க வாங்கிட்டு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அரிசி அங்கிருந்து எடுத்ததுக்கான தடமே இருக்காது. அங்க ரிசோர்ஸை தெளிவா யூஸ் பண்றாங்க, ரேஷன் ஷாப்ல தெளிவா யூஸ் பண்ணல. சோ அப்ப சோசியலிஸ்ட் எக்கனாமி ரிசோர்ஸை ஃபுல்லா யூஸ் பண்ணல, நிறைய வேஸ்ட் பண்றாங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி ரிசோர்ஸை தெளிவா யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது பிரைவேட், தனியாரோட காசு, இது கவர்மெண்ட் காசு. சரிங்களா? இப்படி யோசிங்க. இப்படி யோசிச்சா இந்த மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி ஒரு அனலிட்டிக்கல் டேர்ம்ல ஈஸியா எடுத்துடலாம் பாயிண்ட். சரிங்களா? இப்ப அடுத்து ஸ்டாட்டிக்மா. இவர் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித் முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை, இந்திய பொருளாதாரத்தின் தந்தை. சரிங்களா? ஆடம் ஸ்மித். கார்ல் மார்க்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ பொருளாதாரத்தின் தந்தை, மூலதனம் என்ற நூலை எழுதியவர், தாஸ் கேபிட்டல். தென் ஜேம்கின்ஸ் வந்து யார் அப்படின்னா கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. இந்திய கலப்பு பொருளாதாரம்னா ஜவஹர்லால் நேரு. இந்திய கலப்பு பொருளாதாரம் ஜவஹர்லால் நேரு. அதுக்கடுத்து வந்து பாருங்க, இதுக்கு மற்றொரு பெயர்கள் மார்க்கெட் எக்கனாமி, லேசி ஃபேர், ஃப்ரீ மார்க்கெட். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு மற்ற பெயர். சந்தை பொருளாதாரம், இலவச பொருளாதாரம். சரிங்களா? இதெல்லாமே இதுல வந்துரும் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில. சோசியலிஸ்ட் எக்கனாமில கமாண்ட் எக்கனாமி, பிளான்ட் எக்கனாமி, கட்டளை பொருளாதாரம், திட்டமிட்ட பொருளாதாரம். கட்டளை பொருளாதாரம், திட்டமிட்ட பொருளாதாரம், இது ரெண்டுமே சோசியலிஸ்ட் சமத்துவ பொருளாதாரத்துல வரும். சரிங்களா? இதெல்லாம் மற்ற பெயர்கள். நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ கீழ்கண்டவற்றுள் கட்டளை பொருளாதாரத்தில் தவறானதுன்னு கொடுப்பாங்க. நீங்க இப்ப நான் சொன்ன கான்செப்ட்லாம் மைண்ட்ல இருக்கும். அது சோசியலிஸ்ட் எக்கனாமின்னு தெரியும், ஆனா சோசியலிஸ்ட் எக்கனாமி தான் கமாண்ட் எக்கனாமின்னு தெரியாது சில பேருக்கு. அதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஓகே, எல்லா பாயிண்டும் இம்பார்ட்டன்ட், தெளிவா எழுதி படிங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ பிசி குரூப் 4ல டைரக்ட் ஒன் வேர்டு. கீழ்கண்ட நாடுகளில் கலப்பு பொருளாதாரத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் எது? இல்ல சீனாவில் பின்பற்றக்கூடிய பொருளாதார வகை கலப்பு பொருளாதாரம், சமத்துவ பொருளாதாரம், முதலாளித்துவ பொருளாதாரம், அனைத்தும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல கொடுக்கலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல எந்தெந்த பொருளாதாரத்துக்கு எந்தெந்த நாடுகள் வரும் இதை தெளிவாக படிச்சுக்கணும். யுஎஸ்ஏ, ஜப்பான், வெஸ்ட் ஜெர்மன், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி. சைனா, கியூபா, வியட்நாம், நார்த் கொரியா, லாவோஸ் அண்ட் ரஷ்யா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது சோசியலிஸ்ட் எக்கனாமி, சமத்துவ பொருளாதாரம். சமத்துவ பொருளாதாரம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்தளிக்கணும். சரிங்களா? குறைந்த வாங்கும் சக்தி கொண்ட மக்களும் போய் வாங்கணும் அப்படிங்கிறது சமத்துவ பொருளாதாரம். அப்ப இங்க நிர்வாகம் பண்றது மேஜரா யார் அப்படின்னா கவர்மெண்ட். தென் இந்தியா, யூகே, பிரான்ஸ், பிரேசில் இவங்க எல்லாருமே கலப்பு பொருளாதாரம். சரிங்களா? சோ அப்போ இன்னும் யோசிக்கலாம். அப்போ முதலாளித்துவ பொருளாதாரம்னா எல்லாமே வந்து பிரைவேட் கையில தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு 80% to 90% பிரைவேட், 10 to 20% கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இங்கேயும் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்க எப்படின்னா 80 to 90% கவர்மெண்ட், ஒரு 10 to 20 தான் பிரைவேட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேரி ஆகும். மற்றபடி காமன் திங் இவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம 1991ல நமக்கு வேலை வாய்ப்பு கம்மியா இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம 1990ல தான் ஓப்பன் எக்கனாமி கொண்டு வந்தோம். அப்பதான் நம்ம வந்து அதிகமா ஐடி செக்டாரை உள்ள கவர் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா நமக்கு முன்னாடியே 1980கள்லயே வந்து பாத்தீங்கன்னா 80, 70 to 80 டைம்லயே சைனா கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப சைனா கொண்டு வர்றப்போ சைனால தொழில்துறைகள் அதிகமாக வளர்ந்துருக்கும். தொழில்துறையில முதல் கண்ட்ரினா சைனா தான். அதிகமான ப்ராடக்ட், நம்ம எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் சைனா ப்ராடக்ட் சொல்றோம்ல, தொழில்துறை வளர்ச்சியில ஃபர்ஸ்ட் சைனா தான் இருக்காங்க. அங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா ஆனதுனால தான் நம்மகிட்ட வந்து ஆஃப்டர் 1991க்கு அப்புறமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் கம்மியா இருந்திருக்கும். அது தொழில் புரட்சியில பார்ப்போம். இந்த பாயிண்ட் தொழில் புரட்சியில மறுபடியும் சொல்றேன். சரிங்களா? இப்ப நான் பார்த்த விஷயம் தாமா, அப்படியே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும், ரீட் பண்ணிக்கோங்க. தன்மைகள், முதலாளித்துவம்னா தனியார் உரிமை, பொது உரிமை. பொருளாதார நோக்கம், அவங்களோட எய்ம் என்ன? லாபம் தான் முதலாளித்துவம். சமதர்மத்துல சமூக நலன், சோசியல் வெல்ஃபேர், எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? தென் மைய பிரச்சனைக்கு தீர்வு, தடையில்லா சந்தை முறை.
பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரீ மார்க்கெட். இங்க அரசின் திட்டம், சமதர்ம பொருளாதாரம் கவர்மெண்ட் தான் அதுக்கு எல்லாமே திட்டம் பண்றது. அரசோட பங்கு மூலப்பொருள் மட்டும், அதாவது அந்த இருக்கக்கூடிய மூலப்பொருள் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி மூலப்பொருளுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கணும் முதலாளித்துவத்துல. ஆனா இதுல சமதர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கவர்மெண்ட் தான். எத்தனை பொருள் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அந்த பொருளோட விலையை நிர்ணயம் பண்றது கவர்மெண்ட். எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற கோல் யாரோடது அப்படின்னா கவர்மெண்டோடது. சரிங்களா? சோ எல்லாமே அந்த பாயிண்ட் தாமா. இப்ப நான் சொன்ன கான்செப்ட் வச்சு அப்படியே யோசிச்சு பாருங்க, ஃபுல்லா உங்களுக்கு புரியும். அது மாதிரி இன்சென்டிவ், இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின். இன்சென்டிவ், ஊக்கத்தொகை. ஊக்கத்தொகை அப்படிங்கிறது சோசியலிஸ்ட் எக்கனாமில வருமா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமில வருமா அப்படின்னு கேட்டா கேபிட்டலிஸ்ட். நமக்கு இந்த இன்சென்டிவ் கொடுக்கறது, ஒர்க்கை என்கரேஜ் பண்றது, சீக்கிரமா ப்ரொமோஷன் கொடுக்கறது, இது எல்லாமே யார் அப்படின்னா கேபிட்டலிஸ்ட், முதலாளித்துவம். ஒரு ஐடி கம்பெனிலையோ பிரைவேட் கம்பெனில போனீங்கன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க, எக்ஸ்ட்ரா டைம் பாத்தீங்கன்னா இன்சென்டிவ். இதெல்லாம் பிரைவேட்ல தான் இருக்கும், சோசியலிஸ்ட்ல இருக்காது. ஸோ அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். சோசியலிஸ்டோட கேரக்டர் என்ன, கேபிட்டலிஸ்டோட கேரக்டர் என்ன. சோசியலிஸ்ட் அப்படின்னா நம்ம கையில் இருக்க வேண்டியது ரேஷன் ஷாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா நம்ம கையில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிரைவேட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், சூப்பர் மார்க்கெட், கார் கம்பெனி, இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியும். சரிங்களா? ஓகே, இதான் போன கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். தென் ஒரு சில கீ டேர்ம்ஸ். மார்க்கெட் அப்படின்னா நம்ம சந்தை, தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மார்க்கெட், சந்தை. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு படிப்போம்ல, குட்ஸ்னா பண்டங்கள் மற்றும் பணிகள். குட்ஸ்னா பண்டங்கள், சர்வீசஸ்னா பணிகள். அதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி டே என்ன சொல்லுவோம், ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கல்ல. அந்த ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பண்டங்கள் மற்றும் பணிகள். அடுத்து ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. உற்பத்தி அப்படின்னா செல்வத்தை உருவாக்குவது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். உற்பத்தி என்பதன் பொருள் செல்வத்தை உருவாக்குவது. தென் கன்சம்ஷன், கன்சியூமர். கன்சியூம் பண்றவங்க தான் கன்சியூமர், அதான் நுகர்வு. கன்சியூமர்னா நுகர்வோர். சரிங்களா? சிபிஐ படிச்சிருக்கீங்களா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். விருப்பங்களை நிறைவு செய்தல். விருப்பம்னா நீடு, ஆசை அப்படின்னா டிசைர். அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்றதுதான் டு சாட்டிஸ்ஃபை தி வாண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர். சாட்டிஸ்ஃபை தி வாண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர், அதான் கன்சியூமரோட விருப்பங்கள். கன்சம்ஷன், விருப்பங்களை நிறைவு செய்யறது தான் நுகர்வு. இப்போ விருப்பங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம், அது எப்போ நிறைவாகும், நினைச்சதை வாங்கிட்டா நிறைவாகும்ல. அப்ப கன்சியூமர்னா யாரு, நினைக்கிறத வாங்குறவங்க. சரிங்களா? வாங்கி அதை பயன்படுத்துறவங்க. கன்சியூமர்னா நுகர்வோர். தென் கஸ்டமர்னா வாடிக்கையாளர், பையர்னா வாங்குபவர், தென் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா பகிர்ந்தளிப்பவர். முக்கியமான டேர்ம்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிற டைம் எழுதியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க அப்படியே. அதுக்கடுத்து உற்பத்திக்கான காரணிகள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்மா. குரூப் 4 குரூப் 2ல இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, முன்னாடி 2 டைம் வந்திருக்கு இந்த உற்பத்தியை பத்தி. உற்பத்திக்கான காரணிகள்ல ரெண்டா பிரிக்கலாம். உண்மை காரணி, ரெண்டாவது இரண்டாம் நிலை காரணிக்கு பேரு பெறப்பட்ட காரணி, டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு ரியல் ஃபேக்டர்ஸ். இந்த ரியல் ஃபேக்டர்ஸ் உண்மை காரணியை பிரைமரி ஃபேக்டர்னு சொல்லுவோம். தென் டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் எல்லாமே இரண்டாம் நிலை காரணி அப்படின்னு சொல்லுவோம். முதல் காரணி அப்படிங்கிறது நிலமும் உழைப்பும். நிலமும் உழைப்பும் முதன்மை காரணிகள். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள், இதை ஏன் முதன்மை காரணின்னு சொல்றோம், சிம்பிளா எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா ஒரு இடம் இருக்கு, வீடு இருக்கு. நீங்க உங்களுக்கு டீ போட தெரியும், ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க. சிம்பிள் திங்மா, உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நீங்க பண்ண போறீங்க, உங்ககிட்ட வீட்டுல இடம் இருக்கு. அப்போ நிலமும் உழைப்பும் உங்க கையில இருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம், டீ கடை ஆரம்பிச்சிடலாம். முதன்மை காரணி போதும். இரண்டாம் நிலை காரணி ஃபார் டெவலப்மெண்ட். சரிங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கணும். முதன்மை காரணினா நிலம், உழைப்பு. நிலம் இருக்கு, உழைக்க நீங்க இருக்கீங்க. அப்போ முதன்மை காரணி என்னது, நிலமும் உழைப்பும். புரிஞ்சுதா? நிலம், உழைப்பு முதன்மை காரணி. இதுதான் உண்மை காரணின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இரண்டாம் நிலை காரணி. இரண்டாம் நிலை காரணி மூலதனம். இப்போ நீங்க நார்மலா வீட்டு பக்கத்துல ஒரு கூரை செட்டு போட்டு டீ கடை போடுறதுக்கு நம்ம போதும். அதுவே காஃபி ஹவுஸ் இல்ல டீ டைம், இந்த மாதிரி பிராண்டடா ஒரு காஃபி ஹவுஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அப்ப என்ன வேணும், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், மூலதனம். இதுவும் காஃபி கடை தான், பட் உண்மை காரணி இது ரெண்டே போதுமானது. நீங்க பிராண்டா மாறணும் அப்படின்னா, பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன வேணும், ரெண்டாவது மூலதனமும் தொழில் அமைப்பும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். சரிங்களா? அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருந்தா நம்ம பிராண்டை டெவலப் பண்ணலாம். ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ரியல் ஃபேக்டர்ஸ் போதும் அப்படின்னு சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. அப்ப மொத்தம் எத்தனை ஃபேக்டர் இருக்கு, 4. என்னென்ன ஃபேக்டர், நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு. நிலமும் உழைப்பும் ரியல் ஃபேக்டர்ஸ், இதுதான் பிரைமரி ஃபேக்டர்ஸ். மூலதனமும் தொழில் அமைப்பும் இரண்டாம் நிலை செகண்டரி ஃபேக்டர்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்றோம், டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் எல்லாத்துக்குமே இன்புட் ஒன்று இருந்தா அவுட்புட் ஒன்று இருக்கணும்ல. இப்போ நிலம் இருக்கு, இந்த நிலத்தை நான் பயன்படுத்துறேன். சரிங்களா? அப்படின்னா நான் அந்த நிலத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது லாபம் கிடைக்கும். இல்ல நான் இந்த நிலத்து ஒவ்வொன்றுக்கும் இப்ப நான் பார்க்க போறது வெகுமதி. இதுதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டதுமா. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்பாங்க, பழைய புக்ல. இது 2010ல இருந்து 2020க்குள்ள, 2019க்கு முன்னாடி. சரிங்களா? புது புக்ல இல்ல, அதுக்கு முன்னாடி புக்ல இந்த வாரம் 2 டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். சரிங்களா?
நிலம், நிலத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய வெகுமதி, ரிட்டர்ன்ஸ். வெகுமதியா ரிட்டர்ன்ஸ். உங்கள்கிட்ட லேண்ட் இருக்கு, அந்த லேண்டுக்கு ரிட்டர்ன் என்ன வரும் யோசிங்க. லேண்டை நீங்க யூஸ் பண்ணல, வெளியா இருக்க கொடுத்துட்டீங்க, குத்தகைக்கு விடுறீங்க, இல்ல அப்படின்னா வேற ஒருத்தவங்களுக்கு வாடகை கொடுக்குறீங்க. அப்போ நிலத்துக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிக்கு பேர் என்ன சொல்லுவோம்? வாடகை அல்லது வாரம். உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி கூலி. உழைப்பு அது கிடைக்கிற சம்பளம் தானே, கூலி தான் சம்பளம். உழைப்புக்கு கூலி, நிலத்துக்கு கிடைக்கக்கூடியது வாடகை அல்லது வாரம். வாடகைன்ற வார்த்தையை வாரம்னு கொடுப்பாங்க, ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் ரெண்டுமே எழுதியிருக்கேன் சரிங்களா. ரெண்ட், நிலத்துக்கு லேண்டுக்கு ரெண்டுமா, லேபருக்கு வந்து கூலி. நெக்ஸ்ட் கூலி ஆர் சேலரி. இரண்டாம் நிலையில வந்து மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழிலமைப்பு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? சரி, இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, நான் சொன்ன ஆப்ஷன் கொண்டு வராம அதுக்கு என்ன ரிட்டர்ன்றதை யோசிங்க. இப்போ உங்ககிட்ட லேண்ட் இருக்கு, தொழில் ஆரம்பிச்சிட்டீங்க, உழைக்கிறீங்க, காசு வந்துருது. இது ரெண்டும் உங்களுக்கே வர்றதுனால இது ரெண்டும் போதும்னு சொன்னேன். இப்போ இது எதுவுமே நீங்க பண்ணல, ஒன்னையும் தனித்தனி இன்வெஸ்ட்மெண்டா யோசிங்க. அதாவது லேண்ட் இருக்கு, நீங்க தொழில் ஆரம்பிக்கல, அந்த லேண்டை வச்சு நீங்க என்ன சம்பாதிப்பீங்க? அந்த லேண்டுக்கு என்ன ரிட்டர்ன்? என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் நான் யூஸ் பண்ணல, இப்போ யாருக்கோ வாடகைக்கு கொடுக்குறேன், அப்ப அந்த லேண்டுக்கு எனக்கு என்ன வரும்? வாடகை, அதான் ரிட்டர்ன். இப்போ என்கிட்ட உழைப்பு இருக்கு, எனக்கு ஒரு தொழில் தெரியும், டீ போட தெரியும், ஆனா நான் டீ கடை ஆரம்பிக்கல, யார்கிட்டயே போய் வேலை பார்க்க போறேன், அப்ப அந்த உழைப்புக்கு என்ன கிடைக்கும்? திரும்ப கூலி. மூணாவது, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் அமௌண்ட் இருக்கு, ஆனா நான் இன்வெஸ்ட் பண்ணல, அப்ப அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணா எனக்கு என்ன வரும்? வட்டி. இல்ல யார்கிட்டயோ தொழில் ஆரம்பிக்கணும்னு கொடுத்தா அதுக்கான ரிட்டர்ன்ஸ், ஷேர். வட்டியும் வரலாம், பங்கு வரலாம் சரிங்களா. தொழில் அமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு செட்டப் கொண்டு வந்துட்டோம், ஒரு கடையா கொண்டு வந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கொண்டு வந்தோம்னா என்ன கிடைக்கணும்? லாபம். தொழில் அமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா எல்லாமே வந்துடும். ஒரு தொழில் அங்க வேலை பார்க்கறவங்கல இருந்து அந்த கட்டிட அமைப்புல இருந்து எல்லாமே, தொழில் அமைப்பு இருந்தா அந்த தொழில் அப்படின்னா தொழில இருந்து என்ன ரிட்டர்ன் வரும்? லாபம். நீங்க காசை லேண்டா வச்சீங்கன்னா வாடகை வரும், உழைப்பா இருந்தீங்கன்னா கூலி வரும், மூலதனமா இருந்துச்சுன்னா அதுக்கு வட்டி வரும். நீங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா தொழில இருந்து வரக்கூடிய ரிட்டர்னை நம்ம வட்டின்னு சொல்ல முடியாது, கூலின்னு சொல்ல முடியாது, வாரம் சொல்ல முடியாது. அதுல என்ன சொல்லுவோம்? லாபம் தான் சொல்லுவோம். ஒரு பிசினஸ் பண்றீங்க, ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு தானே கேட்போம். அப்ப தொழில் அமைப்புக்கு ரிட்டர்ன் என்னது? லாபம். அவ்வளவுதான். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்மா. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலம் என்பது இயற்கையின் கொடை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா லேண்டை வந்து நம்ம உருவாக்க முடியாது. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்க. நிலம், நிலத்துக்கான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்மா. நிலம் அழிவில்லாதது, நமக்கே தெரியும், ஒரு லேண்டை அழிக்க முடியாது, இது நேச்சரோட கொடை, ஸ்பான்சர் பை நேச்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நிலத்தோட கேரக்டர்ல தவறானது எதுன்னு கேட்பாங்கம்மா. நிலம் அழிவில்லாதது, இயற்கையின் கொடை. அடுத்து உழைப்புல பாருங்க, உழைப்போட கேரக்டர், உழைப்பாளிட்ட இருந்து பிரிக்க முடியாது. லேபர்ட்ட இருந்து உழைப்ப, லேபர்ட்ட இருந்து அவருடைய ஒர்க்கை வந்து பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியாது. லேபர் இருந்தா ஒர்க். இன்னைக்கு இங்க வேலை பார்க்குறவர் வேற எங்கேயாவது போயிட்டாருன்னா, அவர் போயிட்டாரு, அவர் வேலை மட்டும் நடக்குமா? நடக்காது, அவர் கூடயே தான் இருக்கும். அதுதான் அந்த பாயிண்ட். உழைப்பாளிட்ட இருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. அழியக்கூடியது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வேலைக்கு போயிட்டாருன்னா அவர் உழைப்பு இங்க அழிஞ்சிருச்சு, கிடையாது, வேற யாரோ ஒருத்தவங்க வந்தாலும் ரீஃபில் பண்ண முடியும். உழைப்பு அழியக்கூடியது. அதேதான் இடம் விட்டு இடம் பெயரக்கூடியது. உடல் உழைப்பு, அறிவுத்திறன், ரெண்டா பிரிக்கலாம். உடல் உழைப்பு சரிங்களா, ஒரு ஐடி கம்பெனியா இருந்தா அவர் மைண்டை யூஸ் பண்றாரு, அறிவுத்திறன். அதுவே ஒரு டீ மாஸ்டரோ பரோட்டா மாஸ்டர் இருந்தாருன்னா அவங்க என்ன பண்றாங்க? உடல் உழைப்பு தான் பயன்படுத்துறாங்க. அப்ப உடல் உழைப்பும் இருக்கு, அறிவுத்திறனும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஆனா இடம் விட்டு இடம் நகரும், அழியக்கூடியது. உழைப்பாளர்கிட்ட இருந்து உழைப்பை பிரிக்க முடியாது. அது உடல் உழைப்பா இருந்தாலும் சரி, மைண்டா இருந்தாலும் சரி, அவர் இருக்க இடத்துல ஒரு உழைப்பு இருக்கும் சரிங்களா. உழைப்புன்றது லேபர், வேற ஒண்ணுமே இல்லை சரிங்களா. அடுத்து வட்டி. வட்டியை பொறுத்தவரை நமக்கு டைரக்டா காசு, அதுல வேற எதுவுமே கிடையாது. தென் இயற்கையின் கொடை தவிர்த்து, இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த வட்டி அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடியதானே. இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம லேண்டும் ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட். அதுல என்ன சொல்றாங்க தெளிவா? இயற்கையின் கொடையை தவிர, இயற்கையா கிடைக்கிறத தவிர மத்த செல்வத்தை தான் என்ன சொல்றோம்? இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம், மூலதனம். இப்போ லேண்ட் இருக்கு, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது. லேண்டை தவிர, லேண்ட் இயற்கை, லேண்டோ உங்களுக்கு இயற்கையா இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தவிர நீங்க கையில எக்ஸ்ட்ரா காசு வச்சு ஒரு தொழிலை கொண்டு வரீங்கல்ல, அதுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இயற்கையின் கொடை தவிர பிற செல்வங்கள். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், சேமிப்பின் ஒரு பகுதி. அப்ப சேவிங்ஸ் வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேறயா அப்படின்னா எஸ். ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சாரி, ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் சேவிங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள், சேவிங்குக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ நான் சொல்ற விஷயத்துல இது முதல்ல புரிஞ்சுக்கணும். சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னா வேற வேறயா? ஃபர்ஸ்ட் அது தெரியணும்ல. வாட் இஸ் சேவிங்ஸ், வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங்ஸ்னா சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடு. பாருங்க, முதலீடுக்கும் சேமிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா,
இதை பெஸ்ட்டாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? 2010 என் கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2010 இப்போ 2025. ஓகே, நான் 10 லட்ச ரூபாய் சேமித்து வச்சுருக்கேன். 2025 அந்த 10 லட்ச ரூபாய் அப்படியே வச்சுருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு லேண்டு வாங்கிட்டேன், இல்லை அப்படின்னா ஒரு கோல்டு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ 2010. இப்போ 2025 இந்த லேண்டோட வேல்யூ 10 லட்சத்துக்கு வாங்கின இடம் இப்போ எனக்கு 30 லட்சம் ஆயிடுச்சு. கோல்டு நான் 10 லட்சத்துக்கு வாங்கின கோல்டு இப்போ 20 லட்சம் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ சேமிப்பு அப்படின்றது ஈக்குவலா இருக்கு. முதலீடு அப்படிங்கிறது சேமிப்பு பிளஸ் லாபம் ரெண்டு வந்தாதான் இதுல என்ன இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட். வித்தியாசம் புரியுதா? அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ல மெயினான ஃபேக்டர் என்ன இருக்கு? லாபம் இருக்குல்ல. இப்போ இதுல லாஸ் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. லாஸும் இருக்கு, பேஸ்ட் ஆன் இன்ஃப்ளேஷன். அதாவது பண வீக்கத்தின் அடிப்படையில் இதுக்குள்ள நம்ம லாஸும் காமிக்க முடியும். இப்போ 10 லட்ச ரூபாய் நான் கொடுத்துருக்க 10 லட்ச ரூபாய் அப்படியே இருக்குன்னா சேவிங்ஸ். இது மூலமா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கா? இல்ல. பட் லாஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, லாஸ் இல்ல அமௌண்ட் அப்படியே தான் இருக்குன்னு சொல்லுவோம். இல்ல, அப்படி கிடையாது. இப்போ 10 லட்ச ரூபாய் நான் அப்படியே வச்சிருக்கேன், பெட்டியில பூட்டி வச்சிட்டேன், அப்படியே இருக்கு. இந்த 10 லட்ச ரூபாயில நான் ஒரு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி போட்டேன். 20 வருஷம் கழிச்சு அந்த 10 லட்ச ரூபாய் லேண்ட் எனக்கு வந்து 30 லட்ச ரூபாய்க்கு போகுது, இல்ல 50 லட்ச ரூபாய்க்கு போகுது. அப்ப 40 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அதிகமா. அதே 10 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருக்கேன், 20 லட்ச ரூபாய் வருது, அப்பயும் லாபம் தான். ஆனா இந்த 10 லட்ச ரூபாய் அப்படியே வச்சிருக்கேன்ல, இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் நினைச்சேன் 10 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறப்போ இந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் போய் ஒரு இதே லேண்டே எடுத்துக்கோங்க. இந்த லேண்டு ஒரு 30 சென்ட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 லட்ச ரூபாய்க்கு போகுது. அந்த 30 சென்ட் லேண்டை வாங்கலாம்னு நானும் நினைச்சேன் 10 லட்ச ரூபாய் வச்சு. ஆனா இப்போ அதே 10 லட்ச ரூபாய் கொண்டு போறேன். இந்த லேண்ட் எவ்வளவு ஆயிருச்சு? இப்போ 30 லட்ச ரூபாய். அப்ப நான் வாங்க நினைச்சதுல 3ல் 1 பங்கு தானே வாங்க முடியுது. அப்ப 3ல் 1 பங்கு வாங்க முடிஞ்சா 3ல் 2 பங்கு நமக்கு லாஸ் தானே. இப்ப எனக்கு இதனால எவ்வளவு லாஸ்னா 66% லாஸ். இப்ப இதனால எனக்கு எவ்வளவு லாபம்னா 200% லாபம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். 100 200 300 ஆயிருச்சுல்ல, டபுள் டைம் லாபம். ஆனா லாஸ்ன்னு பார்த்தா 10 லட்ச ரூபாய் அப்படியே இருக்கு. ஆனா அது மூலமா நான் வந்த லாஸ் 3ல் 2 பங்கு லாஸ், 66% லாஸ் ஆயிருச்சு என் காசு. இப்ப இந்த 10 லட்ச ரூபாய் ஏதாவது பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் 20 ஆயிருக்கும், 30 ஆயிருக்கும். இப்ப அந்த 10 லட்சத்தை வச்சு அந்த 10 லட்சத்துக்கான வேல்யூ இல்ல. அப்ப நான் ஒருவேளை 10 லட்ச ரூபாய் வச்சிருந்தா ஒரு பொருள் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைச்சா, இப்ப அந்த 10 லட்ச ரூபாய் கொண்டு போனா நீங்க அந்த டைம்ல 6 லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு பொருள் வாங்க முடியுமோ அதுதான் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும். புரியுதா? இதுதான் இன்ஃப்ளேஷன், பண வீக்கம். பண வீக்கத்தினால பொருளோட விலைகள் கூடிக்கிட்டே போகுது. அப்ப பணத்தோட மதிப்பு என்ன ஆகுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. இதான் பண வீக்கம்னு சொல்றோம், இன்ஃப்ளேஷன். சரிங்களா? பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலா. இப்போ உற்பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு பேசிக் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன். போன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஆர்டர் அப்படியே முடிச்சிடறேன். அதான் 3வது கிளாஸ். இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரேன் அடுத்து. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன். ஸோ இதில் தான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், பாலிட்டி இதில் கவர் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ்ன்றது எப்போ வந்துச்சு? சரிங்களா? ஷார்ட்டாக சொல்லிட்டு டக்குன்னு நமக்கு தேவையான பாட்டுக்குள்ளே போயிடுறேன். தொடக்க கால இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன கால இந்தியா 3ஆ பிரிக்கிறோம். நம்ம ஹிஸ்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ் ஆகும். மெயினா போன கிளாஸே சொல்லிட்டேன், அப் டு 712 வரை 712 வரை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? இடைக்காலம்னு படிச்சிருப்போம். ஏன்னா இங்கதான் முகமது பின் காசிம் வந்திருப்பாரு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க காலங்களை ஃபுல்லாவே நம்ம தொடக்க கால இந்தியா, ஏன்ஷியன்ட் இந்தியான்னு படிச்சிருப்போம். முகமது பின் காசிம் வந்ததுல இருந்து அவுரங்கசீப் டெத் வரை நம்ம இடைக்கால இந்தியான்னு படிப்போம். 1707. ஆக்சுவலா அவுரங்கசீப் வந்து கடைசி முகலாய அரசர் கிடையாது, முற்கால முகலாயர்களில் கடைசி அரசர். அதிகமான நிலப்பகுதியை ஆட்சி பண்ண ஒரு நபர். அதுக்கப்புறம் இருக்கவங்க பிற்கால முகலாயர்கள். அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கர் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவங்க காலங்கள் நம்ம பெருசா படிக்கல. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1857 நமக்கு சிப்பாய் கழகம் நடந்திருக்கும். சிப்பாய் கழகம் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லுவோம் நம்ம இந்தியால. ஸோ 1857 முதல் இந்திய சுதந்திர போர்ல பகதூர் ஷா 2 கடைசியா வந்து ரங்கூனுக்கு நாடு கடத்தி கொலை செய்யப்படுவார். அது வரவே வந்து பாத்தீங்கன்னா முகலாயர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம முகலாயர்களோட ஆதிக்கம் குறைந்த நாள் இருக்குல்ல, டாமினேஷன் ஆஃப் முகல்ஸ் ரெடியூஸ்ட் ஆன 1707 இந்த பீரியட முகல்ஸ் காலம் முடிஞ்சிருச்சுன்னு எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவை கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாடர்ன் இந்தியா வந்து ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். ஐரோப்பியர்களை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகல், அடுத்து டச்சு, அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ், இங்கிலீஷ், அதுக்கப்புறம் டேனிஷ், அதுக்கப்புறம் பிரெஞ்சு. இந்த ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க உள்ள. ஸோ இவங்க வந்த காலத்துல தான் நவீன இந்தியான்னு படிச்சிருப்போம். ஸோ இது நமக்கு வந்து ஆஃப்டர் அவுரங்கசீப் டெத்துக்கு அப்புறம்னு சொல்லி இடைக்கால இந்தியால இருந்து வர்றோம். ஆனா நவீன கால இந்தியா ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1453 1453
கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆண்டு நமக்கு என்ன ஆரம்பிச்சிருச்சு, ஐரோப்பியர்கள் கடல் வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. முத போர்ச்சுகீசியர்கள் மாலுமி ஹென்றி ஊக்குவிக்கிறாரு. ஸோ பார்த்தோலோமியா டயஸ் வர்றாரு, தென் வாஸ்கோட காமா வர்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பின்னாடி அடுத்தடுத்த ஆளுநர்கள் உள்ள வராங்க. இப்போ பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இவங்கெல்லாம் உள்ள வருவாங்க. ஸோ இது ஐரோப்பியர்கள் வருகைன்னு தனியாக படிப்போம். இது நம்ம மெயின்ஸ்ல வந்து 100 மார்க் தனியாக ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து இது வர இருக்க பேப்பர் மட்டும் 100 மார்க்ல வருது மெயின்ஸ்ல. சரிங்களா? இப்போ 1453 அப்புறம் தான் நம்ம மாடர்ன் இந்தியான்னு பார்க்க போறோமா. ஓகே, இந்த 1453 இருந்து 1947 அப் டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வர மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற டாபிக் எல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி 2 கான்செப்டா படிக்கலாம். யார் யார் வந்தாங்க, எதனால இப்படி மாறுச்சு. ஆரியர்கள் வருகை, ஆரியர் வருகைனால இந்து மதம், புத்த மதம், சமண மதம் இந்த 3 மதங்கள் உருவான காலம் தான் மெயினான பீரியட் ஆஃப் எதுல சொல்றோம், ஏன்ஷியன் இந்தியா. மெயின் பீரியட்ஸ், மெயினான காலங்கள் இதுதான். ஏன்னா 3 மதங்களின் எழுச்சி தான் இப்ப நிறைய நாடுகளின் ஆட்சியே மதத்தை பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து ஐரோப்பியர்கள் வருகை, இஸ்லாம், சீக்கியம் இந்த 2 மதமும் மேலோங்கி இருந்தது அரேபியர்கள் வருகையில. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். 1453 ஐரோப்பியர்கள் கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியில் கைப்பற்றுறாங்க. 1498 வாஸ்கோ ட காமா உள்ள வந்துடுறாரு. ஆனா பாபர் எப்ப வர்றாரு, 1526. ஆக்சுவலா 1526 முதல் பானிபட் வார்ல தான் பாபர் உள்ள வர்றாரு. அப்போ பாபர் வந்துதான் முகலாய வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாபருக்கு முன்னாடியே யாரு வந்துட்டா, போர்ச்சுகீசியர்கள். அதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ளோ சார்ட் நார்மலா படிக்கிறப்போ, ஃப்ளோல படிக்கிறப்போ முகலாயர்களுக்கு அப்புறம் தான் யாரை படிப்போம், ஐரோப்பியர்கள் வருகைன்னு படிப்போம். ஆனா ஐரோப்பியர் வந்ததுக்கு அப்புறம் தான் பாபரே வர்றாரு. அதை தெரிஞ்சுக்கணும். ஐரோப்பியர்கள் வந்து கோவாவை கைப்பற்ற போர்ச்சுகீசியர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாபர் உள்ள வர்றாரு. அப்ப ஆக்சுவலா யாரு ஃபர்ஸ்ட்னா முகலாயர் ஃபர்ஸ்ட் கிடையாது, ஐரோப்பியர் தான் ஃபர்ஸ்ட். பட் முகல்ஸ் டாமினேஷன் வெளியே தெரியல. முகல்ஸ் டாமினேஷன் ஹையா இருந்துச்சு, ஐரோப்பியர்கள் வெளியே தெரியல. எப்போ பிரிட்டிஷ் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ முகல்ஸோட டாமினேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பீரியடை தான் நம்ம நவீன காலம்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா ஐரோப்பியர்கள் வந்தது நல்லா புரிஞ்சுக்கணும். 1998 வந்துட்டாங்க. 1953 இருந்தே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ திங்க் 1987 கூட பார்த்தோலோமியா டயஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. தென்னாப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு வந்து திரும்பி போயிருப்பார்ல, புயல் முனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பீரியட்ல இருந்தே நமக்கு யார் வந்துருவா, ஐரோப்பியர்களே வந்துடும். பட் நம்ம படிக்கக்கூடிய ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் நமக்கு முகல்ஸை முடிச்சுட்டு இங்க வருவோம். ஆனா ஐரோப்பியால வந்து போர்ச்சுகலை முடிச்சுட்டு தான் நீங்க முகல்ஸுக்கே போகணும். அஸ் பர் ஆர்டர்னு பார்த்தா அவங்களோட காலவரிசைப்படி பார்த்தோம்னா. சரிங்களா? எடுத்து பாருங்க, புக் எடுத்து பாருங்க. ஹிஸ்டரி நடத்தும் போது இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு தான் போவேன் உள்ள. ஓகே, இதுல இங்க பாருங்க 1947 இந்தியா சுதந்திரம் அடைகிறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1947 அப்புறம் இந்தியா ஒரு தனி நாடாக அறிவிக்கப்படுதா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் இந்தியாவை எப்படியெல்லாம் ரூல் பண்ணலாம், மற்ற நாடுகளை வச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த டைம்ல தான் ஜனவரி 26, 1950 நம்ம இந்தியாவோட குடியரசு தினம். நமக்கான தனி அரசியலமைப்பு எழுதப்பட்டு நமக்கான விதிமுறைகள் வகுக்கப்பட்ட நாள். அதான் குடியரசு தினம் சொல்றோம். ஸோ குடியரசு தினம் வர்றப்போ நம்ம இந்தியா ஒரு குடியரசு ஆக போகுது. அப்போ நமக்குன்னு தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்றோம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரேம் பண்றது தான் பாலிட்டியோட ஸ்டார்டிங், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஸ்டார்டிங். கான்ஸ்டியூஷன்ல இந்தியாவுக்கு தனி கான்ஸ்டியூஷனை ஃபாலோ ஸ்டார்ட் பண்றது ஜனவரி 26, 1950. சேம் டைம் எப்படி நம்ம அரசியல் ரீதியா நம்மளுடைய தனிப்பட்ட சட்டங்கள் ஒழுங்குமுறைகளை கொண்டு வர்றோமோ அதே மாதிரி ஒரு நாடுன்னு வந்துட்டோம்னா அந்த நாடோட வளர்ச்சியை பத்தியும் யோசிக்கணும்ல. தட் மீன்ஸ் growth ஆர் டெவலப்மெண்ட். கிளாஸ் பார்த்தோம். டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி. growth அப்படிங்கிறது தனிப்பட்ட குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஒன்லி. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா growth as well as quality. growth is nothing but quantity. அப்ப quantity as well as quality. அதான் நம்ம பார்த்தோம் லாஸ்டா. ஸோ இதுல வந்து பொலிட்டிக்கலா மட்டும் இல்லாம நம்ம எக்கனாமிக்கலாவும் திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்ப எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற பிரான்ச் இந்தியாவுக்கு பிரிய ஆரம்பிச்சது ஆஃப்டர் 1950. ஸோ இது எக்கனாமிக்ஸ்ல மெயினா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழு. 1950 மார்ச் 15. ஜனவரி 26 தனியா பொலிட்டிக்கலா நம்ம ரூல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஜனவரி 1950 மார்ச் 15 ஒரு பிளானிங் கமிஷன் அப்படின்ற ஒரு கமிஷன் ஆரம்பிச்சு அது மூலமா என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், நமக்கான திட்டங்களை வகுக்க ஆரம்பிக்கிறோம். அது மூலமா போடப்பட்ட முதல் திட்டம் தான் 5 ஆண்டு திட்டங்கள். முதல் திட்டம், இரண்டாவது திட்டம், அப் டு 12 திட்டங்கள் போட்டிருப்பாங்கல்ல. 12வது திட்டம் பாதியில ஸ்டாப் ஆயிருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் இப்ப இருக்கக்கூடிய நிதி ஆயோக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட வரலாறுல வரும். சரிங்களா? நம்ம இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஆஃப்டர் ஜனவரி 26, 1950 மார்ச் 15க்கு அப்புறம் தான் எக்கனாமிக்கல் பிளானிங் ஸ்டார்ட் பண்ணது. இந்த டேட் வேணா எழுதிக்கலாம். மார்ச் 15, 1950. திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு. முதல் துணைத் தலைவர் மாண்டேகு சிங் அலுவாலியா. சரிங்களா? சாரி, குல்சாரிலால் நந்தா. இதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திட்டக்குழுவோட தலைவர், துணைத் தலைவர். முதல் திட்டக்குழுவோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் வந்து குல்சாரிலால் நந்தா. அது மாதிரி கடைசி திட்டம் நமக்கு 2014
சரிங்களா. 2014 நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவார். 15ல இருந்து நமக்கு நிதி ஆயோக் வந்துரும்ல. அந்த டைம்ல கடைசி திட்டக்குழு கொண்டு வந்தாங்கல்ல, அதோட தலைவர் தான் மன்மோகன் சிங். அதோட துணைத் தலைவர் மாண்டேக சிங் அலுவாலியா. அந்த முதல் லாஸ்ட் பாத்துக்கணும். அதுக்கடுத்து இப்ப நிதி ஆயோக் வந்துரும். அதோட தலைவர் யாரு, துணைத் தலைவர் யாரு. இது மதங்கள் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். யார் யார் வந்தாங்கன்னு ஆர்டர் சொன்னேன். இதை நீங்க அப்படியே பார்த்து காப்பி பண்ணணும். இயர் லாஸ்ட் கிளாஸே சொல்லியிருந்தேன். இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு அந்த இயர்லாம் வந்துடும். முக்கியமான வருடங்கள், பிளாசி போர், பக்சார் போர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை, ராபர்ட் கிளே. அலகாபாத் உடன்படிக்கையின்படி ராபர்ட் கிளேவுக்கு திவானி ரைட்ஸ் கிடைக்கும்ல. வங்காளம், பீகார், ஒரிசா மூணு இடத்துல வரி வசூல் பண்ணக்கூடிய உரிமை. ஒன்னு நிசாமத், இன்னொன்னு திவானி. திவானி வரி வசூல், நிசாமத் ராணுவம். ரெண்டும் சேர்ந்ததான் என்ன சொல்லுவாங்க, இரட்டையாட்சின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இரட்டையாட்சி அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளேவ், வங்காளத்தின் முதல் ஆளுநர். சரிங்களா. இதெல்லாம் நம்ம அடிஷனலா பார்த்தோம். இதை நம்மளை நோட் பண்ண சொன்னேன். இது பாலிட்டியில மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். புனித பிரான்சிஸ் கோட்டை கொச்சின்ல 1516 கெட்டியவர் யார், போர்ச்சுக்கல். அடுத்து பழவேற்காடுல ஹெல்டிரியா கோட்டை கெட்டியது யார், டச்சுக்காரர்கள். என்னென்ன கோட்டை எங்கெங்க கெட்டினாங்க, எந்தெந்த வருஷம் கெட்டினாங்க, யாரு கெட்டினாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது பாலிட்டிலையும் கேட்கலாம், ஹிஸ்டரிலையும் கேட்கலாம், எக்கனாமிக்ஸ்லையும் கேட்கலாம். சரிங்களா. ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாட்டு. ஓகே, 1700க்கு அப்புறம் பார்த்தோம் இல்லைங்களா. நவீன காலம் வந்துட்டோம். நம்ம இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இந்த பாயிண்ட்ல நமக்கு 11வது புக்குமா, 11th புக்ல 8வது லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்திற்கு பின். நம்ம சுதந்திரத்திற்கு பின் அப்படிங்கிறத பொருளாதாரத்தின் தன்மைகள் மற்றும் இயல்புகள் தனியா பார்ப்போம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. இதுல ஒரு 3 விஷயம் இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா கல்வி, இன்னொன்னு தொழில், 3வது விவசாயம். இதெல்லாம் முதன்மை துறை. இந்த விவசாயத்துல எப்படி இருந்துச்சு, தொழில எப்படி இருந்துச்சு, கல்வியில எப்படி இருந்துச்சு. இது 3மே நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. அப்போ தொழில் கொள்கைகள், தொழில் வளர்ச்சி அப்படின்னு வர்றப்போ சுதந்திரத்திற்கு முன் நான் இப்ப சொல்லிடுவேன், திரும்ப சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் 4வது கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அப்ப நீங்க இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணணும். பட் நோட்ஸ்ல இதை ஆட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் இது இருக்கும், 2வது பாயிண்ட்ஸ் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி சொன்னதுனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப இதுல பாருங்க, ஆங்கிலேயர் இந்தியாவில் இருந்த காலங்கள் 1757 இருந்து 1947 வரை இருந்தாங்களா. இந்த காலங்களை 3ஆ பிரிக்கிறாங்க. இது 11th புக்கு 8வது பாடத்துல தெளிவா இருக்குமா பாத்துக்கோங்க. சரிங்களா. பிரிக்கிறாங்க. அவ பிரிக்கக்கூடிய காலம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. வணிக மூலதனம், தொழில் மூலதனம், நிதி மூலதனம். வணிகம் அப்படின்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், பினான்ஸ் கேபிட்டல். அந்த காலங்கள் 3ஆக பிரிக்கப்படுது. இப்போ இதுக்குள்ளவே வர்றதுக்கு முன்னாடியே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெர்ச்சன்ட்னா யாரு, மெர்ச்சன்ட் வணிகம் பண்றவங்க யாரு, ஒரு வியாபாரி பண்றது தானே வணிகம். மெர்ச்சன்ட் அப்படின்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல். அப்போ இந்த பீரியட்ல 1757 இருந்து 1813 வரை பிரிட்டிஷ் as a மெர்ச்சன்ட், அவ்வளவுதான். ஆங்கிலேயர்கள் ஒரு வியாபாரி, நம்ம அவங்களுக்கு ஒரு கன்சியூமர் ஆர் கஸ்டமர், வாடிக்கையாளர். இந்த ரிலேஷன் தான் நமக்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்கும். இந்த காலத்துல என்ன சொல்லுவோம்னா மெர்ச்சன்ட் கேபிட்டல். ஓகே. 2வது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இண்டஸ்ட்ரினா தொழிற்சாலை. ஒரு தொழிற்சாலைன்னு இருந்தா அந்த தொழிற்சாலைக்கு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு, லேபர் ஒருத்தங்க இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல ஓனரா மாறுறது யாரு, பிரிட்டிஷ். லேபரா இருக்கிறது இந்தியன்ஸ். இதுதான் தொழில் மூலதன காலம். தொழில்கள் அதிகமா வளர்ந்தது. பிரிட்டிஷோட தொழில் இந்தியாவுக்குள்ள அதிகமா வளர ஆரம்பிச்சிருக்கும். 3வது நிதி. இப்போ இந்த நிதி வர்றப்பவும் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் வந்ததுக்கும் நிதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மணி அண்ட் பினான்ஸ், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். பினான்ஸ், மணி. நிதி பொருளாதாரம். நிதின்னு எப்ப சொல்லுவோம், மணின்னு எப்ப சொல்லுவோம். காமனா யோசிங்க. ஒரு காசை ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் யாருக்கோ கொடுத்தா பண உதவின்னு சொல்லுவோம். அதுவே கவர்மெண்ட் கொடுத்தா நிதி உதவின்னு சொல்லுவோம். ரீசன் என்ன அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன், மேனேஜ்மெண்ட். எப்போ ஒரு ஆர்கனைசேஷனோ மேனேஜ்மெண்ட்டோ ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பணத்துக்கு பேர் தான் நிதி, சிம்பிளா சொன்னோம்னா. ஓகே. அப்போ 1857 புரட்சிக்கு முன்னாடி வரை நம்மள ரூல் பண்ணது யாரு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார். அவங்ககிட்ட இருந்து வந்ததெல்லாம் பணம், சிம்பிள். அதுக்கு அடுத்து 1857 சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை நவம்பர் 1, 1858 கானிங் பிரபு ரீட் பண்றாரா அலகாபாத்ல. சோ இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்தியர்களின் பழைய கலாச்சாரங்கள் மதிக்கப்படும், இதுக்கப்புறம் இந்தியர்களை இந்த மாதிரி தேவையில்லாத கட்டாயப்படுத்த மாட்டோம் எதுக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுத்துக்கிறாங்க, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அடிச்சிங்களா. அப்ப ஆங்கிலேயர்கள் அவங்களோட அரசாங்கம் உள்ள வருது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஆங்கிலேயருடைய தனியார் கம்பெனி. அப்ப அவங்க கொடுத்ததுக்கு பேர் பணம்.
இப்ப பிரிட்டிஷ் உள்ள வர்றாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு தனியா பார்லிமெண்ட் இருக்கு. அவங்க பார்லிமெண்ட்ல இந்தியா அவங்களுக்கு ஒரு தொகுதி. தட் மீன்ஸ் அவங்க ரூல் பண்ணக்கூடிய ஏரியால ஒரு ஸ்மால் ஏரியா. அப்ப இந்த தொகுதிக்கு நிதி ஒதுக்குவாங்கல்ல, அப்ப இந்த காலம் என்னன்னு சொல்லப்பட்டதுன்னா நிதி மூலதன காலம். மூணுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? மெர்ச்சன்ட் கேபிட்டல் அப்படின்னா வணிக மூலதனம், இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல்னா தொழில் மூலதனம், ஃபினான்ஸ் கேபிட்டல்னா நிதி மூலதனம். அப்ப மெர்ச்சண்டா இருந்தது யாரு? பிரிட்டிஷ். அவங்க இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் தான் நம்ம. ரெண்டாவது இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஓனர் ஆயிடுறாங்க, நம்மளை ஃபுல்லா லேபர் ஆக்கிடுறாங்க, நம்ம கைவினை தொழில்கள்லாம் என்ன பண்ணுது, முடக்கப்படுது. மூணாவது நிதி மூலதனம். நிதி அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்ல நமக்குன்னு தனியா நிதி ஒதுக்கி நம்ம இந்தியாவை டெவலப் பண்றது மூலமா இந்திய வளங்களை அவங்க சுரண்ட போறாங்க. அதுதான் நிதி மூலதன காலம். புரிஞ்சதா? மூணா பிரிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பாருங்க, 3 பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ், 3லையும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்கிலாந்து இந்தியன்ஸ், இங்கிலாந்துடைய நிலைமை, இந்தியன்ஸோட நிலைமை. இங்கிலாந்து மெர்ச்சன்ட்ல என்னவா இருப்பாங்கன்னு சொன்னேன், வியாபாரி, இந்தியர்கள் நுகர்வோர். இந்தியா சுரண்டல் பிரதேசமாக மாறியது. நேர்மையற்ற ஊழியர்கள் இருந்ததால் அதிகமான ஊழல் காணப்பட்டது. இப்போ ஒரு கடைக்காரங்க, பிரிட்டிஷ் வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க, நம்ம அதில் போய் தேவையான பொருளை வாங்கிட்டு வர்றோம். இந்த கடையை நிர்வாகம் பண்றது யார் அப்படின்னா பிரிட்டிஷ் எம்ப்ளாயி. அந்த கம்பெனி எம்ப்ளாயி யாருமே நேர்மையா இல்லை, எல்லாருமே பிரைப்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ஊழல் லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அதிக ஊழல் நிறைந்ததாக இருந்தது. இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த காலத்துல மெர்ச்சன்ட் கேபிட்டல் காலத்துல அதிக ஊழல் நிறைந்தது, இந்தியா சுரண்டல் பிரதேசமாக இருந்தது. கரெக்ட். இந்தியா சுரண்டல் பிரதேசம், நேர்மையற்ற ஊழியர்கள் இருந்தனர், அதிக ஊழல். இது 3 தான் முக்கியமான பாயிண்ட். 11th புக்ல 8வது பாடத்தை ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா? முடிஞ்சா நான் கொடுக்குற பாயிண்ட் போதும். உங்களுக்கு டவுட் இருந்தா புக்கை ரீட் பண்ணி பாருங்க, டவுன்லோட் பண்ணி கூட பாருங்க, போதும். முதலாளி தொழிலாளி, இதுல என்ன ஆகுதுன்னா இந்தியா இவங்களுக்கு என்ன மாறிச்சு, முழு சந்தையாக மாறியது. இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு முழு சந்தையாக மாறிய காலம்னா இண்டஸ்ட்ரியல். ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியை ஃபுல்லா இந்தியாக்குள்ள கொண்டு வந்து அவங்க பொருளை ஃபுல்லா இந்தியாவில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, முழு சந்தையா மாறிச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடிய கைவினைஞர்கள் என்ன பண்ணப்படுறாங்க, அவங்களோட இண்டஸ்ட்ரிக்கு லேபரா போக ஆரம்பிச்சிடாங்க. அப்ப அவங்க இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல மிஷினை வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ண குட் ஃபினிஷிங் ப்ராடக்ட் வெளியே வருது. சரிங்களா? இப்போ கையில வந்து மண்பானை செய்யறோம், சின்ன பொம்மை செய்யறாங்கன்னு வைங்க, அவங்க மிஷின்ல ஃபினிஷிங் பண்றாங்க. அப்ப எது மக்களுக்கு பிடிக்கும்? மிஷின் ஃபினிஷிங். அப்ப என்ன ஆகுது, கைவினை பொருள் தொழில்கள்லாம் தூக்கி எறியப்படுது. இண்டஸ்ட்ரியா டெவலப் ஆனது பிரிட்டிஷ், நம்ம இந்தியாவோட கைவினை தொழிலாம் நலிவடைந்தது. அப்ப இந்தியாவுக்கு எல்லாருமே கைவினைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, லேபர்ஸா போய் பிரிட்டிஷ்ல ஜாயின் பண்றாங்க. அது அடுத்த டேட்டா. அப்ப கைவினை பொருட்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்ட காலம் எதுன்னு கேட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். சிம்பிள் லைன். அடுத்து ஃபினான்ஸ் கேபிட்டல். ஃபினான்ஸ்னா பட்ஜெட் ஒதுக்கி 1857க்கு அப்புறம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட 1853க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? அதனாலதான் 1853ல நமக்கு என்ன கொண்டு வந்திருப்பாங்க, ரயில்வே துறை, தபால் துறை, இந்த மாதிரி நமக்கு டிபார்ட்மெண்ட்லாம் கொண்டு வராங்கல்ல, ரயில்வே, நீர்ப்பாசனம், ரயில்வே, தபால் துறை, இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் யாரோடது, பிரிட்டிஷோடது. ஸோ இந்த காலம் தான் ஃபினான்ஸ் கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரிட்டிஷோட தபால் துறை, நீர்ப்பாசனம், ரயில்வே துறை. இந்த 1853ல கேஜி டெபேர் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்பாலை கம்பெனி கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி உருவாயிருக்கும். சரிங்களா? வீவிங் கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனில 1815-14 ஒரு கம்பெனி வந்திருக்கும். அந்த கம்பெனியோட செயல்பாடுகள் முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கும். காரணம் டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஆனா பிரிட்டிஷ் இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1853ல கொண்டு வரப்பட்ட மும்பை வீவிங் கம்பெனி என்னாச்சுன்னா நல்லா டெவலப் ஆச்சு. காரணம் ரயில்வே. அப்ப இந்த நிதி அவங்க ஒதுக்குனது நமக்காக கிடையாது, பிரிட்டிஷோட கம்பெனியோட டெவலப்மெண்ட், பிரிட்டிஷ் ரெவன்யூவோட டெவலப்மெண்ட்டுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 3 காலம் தாமா. ஸோ மற்ற எல்லாமே நமக்கு இதில் முடிஞ்சிருச்சு. தொழில்களை பற்றி முடிஞ்சிருச்சுமா. சுதந்திரத்துக்கு முன்னாடி தொழில்கள் எப்படி எந்தெந்த காலமாக பிரிக்கப்பட்டதுன்னு காலம் பார்த்தோம். இப்போ சுதந்திரத்துக்கு முன் வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். சுதந்திரத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர், வரி வசூல் எப்படி இருந்துச்சு, நிலவரி. சரிங்களா? இது என்ன சொல்லுவாங்கன்னா நில உடைமை முறைகள், லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் அப்படின்னு பிரிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. குரூப் 2, குரூப் 1ல ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. சுதந்திரத்துக்கு முன் வேளாண்மை, நில உடைமை, லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம்ஸ். 1765 நில உடைமை பத்தி பாருங்க. 1765ல அலகாபாத் உடன்படிக்கை 20-2-1965 நமக்கு பக்சார் போர் நடந்திருக்கும். பக்சார் போர் 22-10-1964 பக்சார் போர். அந்த பக்சார் போருக்கு போடப்பட்ட உடன்படிக்கை தான் பிப்ரவரி 20, 1765 பிப்ரவரி 20, 1765 போடப்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் ட்ரீட்டி. இந்த அலகாபாத் ட்ரீட்டியின் படி ராபர்ட் கிளைவ் வங்காளத்தின் முதல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார், கவர்னர் ஆஃப் பெங்கால். அப்போ அவருக்கு வரி வசூலிக்கும் உரிமை கிடைத்தது. வங்காளம், பீகார், ஒரிசா 3 ஏரியால வரி வசூல் பண்றாரு. ஸோ அந்த வரி வசூல் உரிமை
ஓராண்டுக்கு நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. எவ்ரி இயர் வரி டாக்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வராரு. இதுக்கு ஃபர்ஸ்ட் நேம் ஓராண்டு நில வருவாய் திட்டம். ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்றாரு, ரெவன்யூ கலெக்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் 1972ல வங்காளத்துக்கு புதிய ஆளுநர் வர்றாரு, வாரன் ஹேஸ்டிங். 72ல வருவாருமா. 73ல கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி புது போஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த போஸ்ட்டுக்கு வாரன் ஹேஸ்டிங் போவாரு. ஆனா அவர் வரும்போது அவரோட போஸ்ட் என்னது, வங்காளத்தின் ஆளுநர், கவர்னர் ஆஃப் பெங்கால். ஓகே, சோ ஓராண்டு திட்டத்தை என்ன பண்றாருன்னா 5 ஆண்டு திட்டமா மாத்தி மறுபடியும் ஓராண்டு நில வருவாய் திட்டமா மாத்திருப்பாரு. இதை பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங். முத கலெக்டர் போஸ்ட்டை உருவாக்குனவர் இவர் தான்மா. கலெக்டர் போஸ்ட்மா, கலெக்டர் போஸ்ட், கலெக்டர் இது சிவில் சர்வீஸ் கிடையாது, கலெக்டர் போஸ்ட் மட்டும். ஐஏஎஸ் அப்படிங்கிற போஸ்ட்டை உருவாக்குனது இவர் தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அது மாதிரி பொதுத்துறை வேற, பொது பணித்துறை வேற. பொது பணித்துறையின் தந்தைன்னு கேட்டாங்கன்னா டல்கௌசி. லாஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, அது கரெக்ட். அதில் யாரோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பொது பணித்துறை டல்கௌசி. அது மாதிரி நம்ம காரன்வாலிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காவல்துறையின் தந்தை. சரிங்களா? குடிமை பணியின் தந்தை. 2 குடிமை பணி, காவல் பணி 2 கேட்டாங்கன்னா காரன்வாலிஸ். குடிமை பணியின் தந்தை, காவல் பணியின் தந்தை. ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் அண்ட் ஃபாதர் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட். 2ஐயும் கொண்டு வந்தவர் காரன்வாலிஸ் பிரபு. தென் அது மாதிரி இந்திய குடிமை பணியின் தந்தைன்னு கேட்டா சர்தார் வல்லபாய் படேல். பாத்துக்கோங்க. சரிங்களா? போன டைம் யாரும் தப்பா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுதான் கரெக்ட் டேட்டா. அடுத்து வங்காளத்தின் 2வது தலைமை ஆளுநர், இவருக்கு அப்புறம் 1786ல காரன்வாலிஸ் வர்றாரு. இந்த காரன்வாலிஸால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் 10 ஆண்டு நில வருவாய் திட்டம். இதுக்கு இன்னொரு பேர் தான் நம்ம ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். 10 ஆண்டு நில வருவாய் திட்டம். இன்னொரு பேரு நிலையான நில வருவாய் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு 11th புக்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து 8th புக்ல இருக்கு. சரிங்களா? 8th ஹிஸ்டரியில இருக்கும் அதெல்லாம். இப்போ இதுக்கு அப்புறம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நமக்கு 11th புக்ல இருக்கு. 11th புக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நில உடைமை முறை. இப்போ 3 சிஸ்டம் இருக்குமா, ஜமீன்தாரி, மகள்வாரி, ரயத்வாரி. 3 சிஸ்டம் இருக்கு. 3 எப்படி நம்ம வேறுபடுத்துவோம், யாரு கொண்டு வந்தாங்க, 3 பேர் என்னென்ன டிஃபரன்ஷியேட் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்போ அதுக்கு ஒரு 3 கேரக்டர் சொல்றாங்க. நிலம் யாருக்கு சொந்தம், ஹூ இஸ் தி ஓனர் ஆஃப் தி லேண்ட், ஹூ இஸ் தி ஓனர். ஃபர்ஸ்ட் ஒன், நிலம் யாருக்கு சொந்தம். நிலத்தில் யார் அறுவடை செய்வது, ஹூ இஸ் தி கல்டிவேட்டர். சரிங்களா? ஹூ இஸ் தி ஃபார்மர் ஆர் ஹூ இஸ் தி கல்டிவேட்டர். அந்த நிலத்தை உழுவுறது யாரு, வேலை செய்யறது யாரு. 3வது, நிலத்திற்கான வருவாயை அரசுக்கு செலுத்த பொறுப்பானவர் யார், ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு பே தி டாக்ஸ். ஓகேவா? யாரு நிலத்துக்கு வருவாய் செலுத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர். 3 பாயிண்ட். யாரு ஓனர், யாரு கல்டிவேட்டர், யார் ரெஸ்பான்சிபிள் பர்சன் டு பே தி டாக்ஸ், வரி செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார். இந்த 3 கேரக்டர் வச்சு தான் 3ஆ பிரிக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா பாருங்க. ஜமீன்தாரி, ரயத்வாரி, மகள்வாரி. இதுல ஒரு பேசிக் கொஸ்டின் பாருங்க. இதுல எல்லாமே கொஸ்டின் குரூப் 4ல நான் இங்க போட்டிருக்க எல்லாமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இயர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1793. ஜமீன்தாரி முறைக்கு வேற பெயர்கள் நிலச்சுவந்தாரா முறை, நிலையான நிலவரி முறை, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி. ரயத்வாரி முறை 1820ல கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேரு சொந்த சாகுபடி முறை. சொந்த சாகுபடி முறை, ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். சொந்த சாகுபடி அப்படின்னா ஓனர் கல்டிவேட்டர். ரயத்வாரி ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். நிலச்சுவந்தாரா அப்படின்னு சொன்னாங்கன்னா லேண்ட் டெனன்ட். ஜமீன்தாரி லேண்ட் டெனன்ட் சிஸ்டம். தென் மகள்வாரி. மகள்வாரிக்கு இன்னொரு பேரு இனவாரி, கம்யூனல் சிஸ்டம். மகள்வாரிக்கு இன்னொரு பேரு கம்யூனல். இனவாரி முறைனா கம்யூனல் சிஸ்டம். சரிங்களா? கம்யூனல் சிஸ்டம் 1833. இந்த 3 வருஷம் படிச்சுக்கோங்க, அனதர் பேர் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின். ரயத்வாரி முறையில ரயத் அப்படின்னா என்ன மீனிங் கேட்பாங்கம்மா. ரயத்னா விவசாயி. ரயத்வாரியில இந்த ரயத் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். மகள்வாரியில இந்த மகள் அப்படின்னா கிராமம் அப்படின்னு அர்த்தம். மகள்வாரியில மகள் அப்படிங்கிறது கிராமம், ரயத்வாரியில ரயத் அப்படின்னா விவசாயி. ஓகே, அடுத்து பாருங்க. நம்ம பார்த்து இந்த 3 பாயிண்ட். ஹூ இஸ் தி ஓனர், ஹூ இஸ் தி கல்டிவேட்டர், ஹூ இஸ் தி ரெஸ்பான்சிபிள் பர்சன். இப்போ ஒரு ஜமீன்தார் ஒருத்தருக்கு தான் நிலத்துக்கு சொந்தக்காரர். ஓனர் வந்து ஜமீன்தார். அவர் விவசாயிகளை வச்சு வேலை வாங்கிட்டு அந்த ஜமீன்தார் வந்து என்ன பண்றாரு, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றாரு. இந்த ஸ்டோரி தான் ஜமீன்தாரி சிஸ்டம். புரிஞ்சா பாருங்க. ஜமீன்தார் விவசாயிகளை வச்சு வேலை வாங்குறாரு, கல்டிவேட்டர். ஜமீன்தார் தான் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றாரு. எவ்வளவு பே பண்றாரு அப்படின்னா 11ல 10 பங்கு. ஒரு 11 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அதுல 10 ஏக்கர்ல விளையிறத கொண்டு போய் கவர்மெண்ட்டை கொடுத்துருவாரு. 1 ஏக்கரை அவர் எடுத்திருப்பாரு. சரிங்களா? இதுல 19% ஆஃப் த லேண்ட் அட் தி டைம். அந்த டைம்ல ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு கீழே மொத்த லேண்ட் இருந்ததுன்னா அதுல 19%, ஆல்மோஸ்ட் 20%, எக்ஸாக்டா சொன்னா 19%. 100 ஏக்கர் இருந்தா அதுல 19 ஏக்கர் ஜமீன்தாரி சிஸ்டத்துக்கு கீழே வந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த டைம்ல. சரிங்களா? 10ல 11, 11ல 10 பங்கு கவர்மெண்ட்டுக்கு, 1 பங்கு ஜமீன்தாருக்கு.
இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டம்மா. சரிங்களா? தென் ஜமீன்தாரி சிஸ்டம் எங்கெங்க இருந்துச்சு அதை மட்டும் லாஸ்டா பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து கூட பார்க்கலாமா? முதல்ல இந்த 3 முடிச்சிடலாம். ஜமீன்தாரி சிஸ்டம் யாருக்கு ஓனர், யாரு கல்டிவேட்டர், யார் ரெஸ்பான்ஸ், எவ்வளவு டாக்ஸ் பே பண்றாங்க, எவ்வளவு சதவீத லேண்ட்ல அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் நடந்துச்சு. ஓகே, அப்படியே அடுத்து வந்தீங்கன்னா ரயத்வாரி. ரயத்வாரி, ரயத்னா என்னன்னு பார்த்தோம், விவசாயி. ரயத்னா விவசாயி, அந்த பேர்லயே இருக்கு, ரயத் விவசாயி. அப்போ விவசாயிட்ட லேண்டை பிரிச்சு கொடுத்துருவாங்க. விவசாயியை என்ன பண்ணிக்கலாம், கல்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த விவசாயியே வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து வட்டியும் பே பண்ணிடலாம். அப்ப ஃபுல் கண்ட்ரோல் யார் கையில வருது, விவசாயி கையில. அதுதான் ரயத்வாரி. அதுக்கு பேர் இன்னொன்னு என்ன பார்த்தோம், சொந்த சாகுபடி. ஓனர் கல்டிவேட்டர், ஓனர் தான் கல்டிவேட்டர், விவசாயி தான் இங்க ஓனர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இது முதல் ஸ்டார்டிங்ல 1/2 இருந்துச்சு. கவர்மெண்ட்டுக்கு 50% டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விவசாயி கையில கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு வர்ற காசுல பாதியை கொண்டு வந்து கவர்மெண்ட்டை கொடுத்துருங்க, நீங்க தான் ஓனர், நீங்க தான் லேபர், அதனால நீங்க பாதியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பாதியை கவர்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி போராடி 1/3 வாங்கியிருப்பாங்க. 1/3 கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு மிச்சத்தை எடுத்துக்கலாம் சொல்லியிருப்பாங்க. டாக்ஸ் கட்ட வேண்டிய தொகை 33%. 50% இருந்தது, பின்னாளில் 33% குறைக்கப்பட்டது. 50% வந்திருக்கும், அதுக்கப்புறம் 33% கவர்மெண்ட் கட்டினா போதும், 66 நீங்க எடுத்துக்கோங்க சொல்றாங்க. இருக்கிறதுலேயே லோ லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம், குறைந்த அடக்குமுறை உடையது எதுன்னு கேட்டா ரயத்வாரி. ஏன்னா ரயத் அப்படின்றது யாரு, விவசாயி. விவசாயி கையில எல்லா கண்ட்ரோல் இருந்ததுனால இது குறைந்த அடக்குமுறை உடையது. ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அடக்குமுறை உடையது. அடுத்து 3வது சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகள்வாரி. மகள் அப்படின்னா கிராமம். சோ நம்ம விஏஓ போஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமம். கிராமத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவரை ரெஸ்பான்ஸா வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். அப்போ குழு தலைவர், ஒரு கம்யூனிட்டியோட ரெப்ரசன்டேஷன், அதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன். மகள்வாரின்றதுக்கு இன்னொரு பேரு இனவாரி. இனவாரினா கம்யூனல்னு பார்த்தோம்ல, ஒரு குழு தலைவரை தேர்ந்தெடுத்து விவசாயிகள் வேலை பார்த்து அந்த குழு தலைவர்கிட்ட என்ன பண்றாங்க, ரெஸ்பான்ஸா கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங்ல 2/3, அதாவது 66% கட்ட வேண்டியது இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு, பின்னாடி அதை குறைச்சு 50% மாத்திட்டாங்க. சரிங்களா? இங்க ஏன் அதிகமா கைக்கு வருதுன்னா, ஓனரும் அவங்க தான், வேலை செய்யறது அவங்க தான். அப்ப அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கைக்கு வருது, ரெஸ்பான்ஸ் அவங்க தான். ஆனா இங்க ரெஸ்பான்ஸ் ஒருத்தர், வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க. அப்ப 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தப்போ கவர்மெண்ட்டுக்கு போறப்ப என்ன ஆகும்னா, கவர்மெண்ட் தான் அதிகமா போகும். ஓகேவா? இங்க கவர்மெண்ட்டுக்கு 50% போச்சு, அங்க கவர்மெண்ட்டுக்கு 66% போகுது, பின்னாடி 50 மாறுது. ஜமீன்தாரி பாருங்க, இடங்கள். இந்த இடங்கள்ல ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन குரூப் 4 ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது எங்கன்னா மதராஸ், இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அதனால இந்த क्वेश्चन கேட்பாங்க. ரயத்வாரி முறை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை. மற்றதெல்லாம் அந்த ஏரியா படிச்சுக்கோங்க. ஜமீன்தாரில வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், வாரணாசி, வடக்கு கர்நாடகா, இதெல்லாம் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. ஏன்னா ஜமீன்தாரி முறை முத யார் வந்தான்னு பார்த்தோம், ராபர்ட் கிளைவே கொண்டு வந்துட்டார்ல. ராபர்ட் கிளைவ் ஆட்சிக்கு வந்த இடம் இது வங்காளம், பீகார், ஒரிசா. சோ அவர் பேர்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி வரதுனால அப்படியே இடங்கள் வரும். நம்ம ரயத்வாரியை பொறுத்தவரை 1820, இது வந்து கேப்டன் ரீட்டும் தாமஸ் மன்ரோ கொண்டு வருவாங்க. அப்ப இது வந்து 1820 தான் வரும். இதை வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்க அப்படின்னா மதராஸ்ல 1820. மகள்வாரியை பொறுத்தவரை கங்கை சமொழி, வடமேற்கு மாகாணம், தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்திய இந்தியா, இங்கதான் கொண்டு வருவாங்க, சென்ட்ரல் இந்தியால. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியவர்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜமீன்தாரி முறை, நிலையான நிலவரி முறை அறிமுகப்படுத்தியவர் கார்ன்வாலிஸ் பிரபு. ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். கார்ன்வாலிஸ் பிரபு 1893 நிலையான நிலவரி முறை, நிலச்சுவான் தரா முறை, லேண்ட் டெனன்ட் சிஸ்டம் எல்லாம் பார்த்துக்கோங்க இதுல. தென் 1820 இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் தாமஸ் மன்ரோ அண்ட் கேப்டன் ரீட். தாமஸ் மன்ரோ வேற, தாமஸ் ரோ வேற, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. தாமஸ் ரோ வந்து இந்தியாவில் வணிகத்தளம் அமைப்பதற்காக ஜஹாங்கீர்ட்ட அனுமதி கேட்டு வந்தவர் தான் தாமஸ் ரோ. இவர் தாமஸ் மன்ரோவும் கேப்டன் ரீட்டும் 1820 ரயத்வாரி ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. தென் 3வது சிந்தனை. இது வந்து பதில பாருங்க, இதுல 3மே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்த மகள்வாரி அப்படிங்கிற சிந்தனை யாருக்கு உதித்தது அப்படின்னா ஹோல்ட் மெக்கன்சி அப்படிங்கிற ஒரு மூலையில் உதித்த சிந்தனை தான் மகள்வாரி சிஸ்டம். குழு தலைவரை தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்றக்கூடிய மகள்வாரி ஆர் இனவாரி முறை. சரிங்களா? இது யாருடைய வழிகாட்டுதலில் முதலில் கொண்டு வரப்பட்டது, யார் வந்து இதை வழிகாட்டினது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் மெர்தின்ஸ்பட் அப்படிங்களோட வழிகாட்டுதலின்படி முதலில் தொடங்கப்பட்டிருக்கும். அதை கொண்டு வந்து இந்தியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா வில்லியம் பெண்டிக். 1833 வில்லியம் பெண்டிக் பிரபு. சதி ஒழிப்பு. வில்லியம் பெண்டிக்கோட முன்னோடி யாரு சதி ஒழிப்புல? கீழே ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. போர்ச்சுகல் சொல்லிட்டு, அதுவும் போர்ச்சுகலை சேர்ந்த ஒரு ஆளுநர் வில்லியம் பெண்டிக்கின் முன்னோடி என சதி ஒழிப்பில் கூறப்படுபவர் யார்? உங்களுக்கான கொஸ்டின் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. சரியா? 1829 தெரியும் வில்லியம் பெண்டிக் சதி ஒழிப்பு. நான் இப்ப கேட்ட கொஸ்டின் வில்லியம் பெண்டிக்கோட முன்னோடி சதி ஒழிப்புல அவர் வந்து போர்ச்சுகீசியல் கவர்னர். சரிங்களா? போர்ச்சுகலை சேர்ந்த கவர்னர்.
கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி. இதை வந்து நம்ம சிலபஸில் இப்போ நம்ம இதுவுமே பார்த்தீங்கன்னா வேளாண்மை, இது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். இப்போ நமக்கு வேளாண்மைன்னு ஒரு பாடம் வரும். வேளாண்மை மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பம் சிலபஸில் இருக்கு. அப்போ இந்த வேளாண்மைன்னு வர்றப்போ சுதந்திரத்திற்கு முன் வேளாண்மைன்னு சொன்னா இந்த 3 தான். அப்போ திரும்ப இதை ரீகால் பண்ணுவேன். இவ்வளோ நேரம் சொல்ல மாட்டேன். 3மே ஆல்ரெடி பார்த்துட்டோம், அடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ நீங்கள் இந்த நோட்ஸ் இருந்தால் கரெக்டாக அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த நோட்ஸ் எழுதும்போது வேளாண்மையில் ஆரிஜின் இதுதான். அது மாதிரி தொழில் புரட்சி அப்படின்னு சொல்றப்போ தொழிலில் மொதல் இந்த பாயிண்ட் தான் சொல்லுவோம். தொழில் மூலதன காலம், நிதி மூலதன காலம், அந்த பாயிண்டை முடிச்சு தான் அதுக்குள்ள வருவேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதையும் ஒரு டைம் அப்படியே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி காலையில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த பிடிஎஃப் அனுப்புறேன். கல்வி வளர்ச்சின்னு போட்டு இதெல்லாம் ஒன் வேர்டு தான். சமஸ்கிருத மொழியின் சிறந்த இலக்கிய கூடம் இது காஞ்சிபுரம். இதெல்லாமே நமக்கு வந்து 2 இடத்துல வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி, இன்னொன்று யூனிட் 6ல். சரிங்களா? யூனிட் 6லேயும் வரும். ஃபுல்லாக ஒன் வேர்ட்ஸ் தான். இது எல்லாமே நமக்கு 2005ல் இருந்த ஹிஸ்ட்ரி புக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் புக்கு அண்ட் 8th புக்கில் கல்வி வளர்ச்சின்னு ஒரு பாடம் புதுசாக இருக்குது. எல்லாமே சேர்த்து எழுதியிருக்கேன். நமக்கு தேவைப்படுற பாயிண்ட்ஸ் மட்டும். சரிங்களா? ஃபுல்லாக இயர் ஆர்டர்லாம் நோட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த கல்லூரி எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் மேட்ச் இட்டில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க கொஸ்டின். எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் பள்ளிகள், யார் யார் என்னென்ன சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க, இதெல்லாமே எழுதியிருக்கேன். இதை நம்ம தனியாக கல்வி வளர்ச்சின்னு சொல்லி தனியாக பார்ப்போம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணி ஒரு டைம் படிச்சுக்கோங்க. ஏன்னா சென்னை பல்கலைக்கழகம் எப்போ தொடங்கப்பட்டது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் ஆகும். அது சார்லஸ் வுட்ஸ் அறிக்கை, இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் 1854. ஸோ இந்த இயர் எல்லாமே இதில் ரொம்ப முக்கியமான இயர்லாம் இருக்கும். எந்தெந்த முக்கியமான கல்லூரிகள், ஸோ இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நான் கல்வி வளர்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதை திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவோம். நோட்ஸ் பக்காவாக போயிடட்டும் இப்படியே. ஸோ இந்த நோட்ஸில் 2 இடத்துல வரும். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் 2வது வேளாண்மைன்னு வரும்போது வேளாண்மை வரும், தொழில்னு வர்றப்போ தொழில் வரும், கல்வின்னு வர்றப்போ அந்த கல்வி பாயிண்ட்ஸ் வரும். அப்போ ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எல்லாமே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நான் ஒரு சில பாயிண்ட் 2 டைம் சொல்றது. அது மாதிரி இந்த பல்கலைக்கழக மானிய குழு இருக்கு பாருங்க, இதெல்லாமே நமக்கு 8th புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. இப்போ கூட ரீசெண்டாக குரூப் 4ல் கேட்டாங்க கொஸ்டின் இந்த ஏரியால இருந்து. சரிங்களா? எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் இங்கே கொடுத்துருக்க எல்லா விஷயமும் முக்கியமான விஷயம். தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழி என அறிவிக்கப்பட்டது எந்த வருஷம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1870. சரிங்களா? இதை ஃபுல்லாக நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கிளாஸில் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். தன்மைகள் முடிச்சிட்டோம், இயல்புகள் முடிக்கணும். இயல்புகளை முடிச்சுட்டு அடுத்து திட்டக்குழு, சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிடலாம். எப்பயுமே சிலபஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும், அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் 3-4 கிளாஸ் போகும். என்ன அப்படின்னா அதை பற்றின ஓவரால் ஐடியா கிடைக்கணும்னு சொல்லி உள்ள இருக்க டாபிக் எல்லாம் சப் டாபிக் தான். திட்டக்குழுனா திட்டக்குழு, அவ்வளோதான். திட்டக்குழு 5 ஆண்டு திட்டங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்ணாங்க, திட்டக்குழு வந்துச்சுன்னா நமக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வந்துடும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா NDC, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், தேசிய வளர்ச்சி குழு, இதை ஃபுல்லாக முடிப்போம். அடுத்து நிதி ஆயோக், அப்படியே ஆர்டராக போய்கிட்டே இருப்போம். ஸோ இது வரைக்கும் தெளிவாக எழுதிக்கோங்க, எழுதின வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை தாண்டி எக்ஸ்ட்ரா சோர்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் நான் கொடுக்குற சோர்ஸை நல்லா படித்தாலே போதும். இதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை தாண்டி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ப்ளஸ் PYQ, நான் ஆல்ரெடி சொன்னது, PYQ ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இருந்தே டெய்லி ஒரு 5 PYQ அட்லீஸ்ட், அதிகபட்சம் 20 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு மேலே வேணாம். 20 PYQ தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஓகே. நம்ம டெஸ்ட் பேட்சுக்கான ஆன்சருக்கு டிஸ்கஷன் கொடுக்குறேன். காலையில் டெய்லி 4:30 to 5 மணிக்குள்ள உங்களுக்கு டெய்லி ஒரு மேக்ஸ் வீடியோ வந்துடும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். சரிங்களா? 25 கொஸ்டின். இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 டெக்னிக்கல் ITI எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதுக்கும் 25 கொஸ்டின் தான். கொஸ்டின் லெவல் கொஞ்சம் டஃபாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக ஆர்டராக பார்த்துட்டு வந்தாலே எல்லா டாப்பிக்கும் அனலைஸ் பண்ணிடலாம். 100 கொஸ்டின் தர போகிறேன், கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட இருக்க ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். காலையில் கிளாஸ் இருக்குது, ஈவினிங் பேட்ச் இருக்குது, உங்களுக்கு 2 வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ 1 or 2 days முன்ன பின்ன வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் டிலே ஆனாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னோட ஒர்க்கை தாண்டி இது அப்லோட் ஆக வேண்டிய ஒர்க்கும் இருக்குது. அப்லோட் ஆகி ப்ராசஸ் ஆகிறதுக்கே 2 hours ஆகுது சில டைம்லாம். சில டைம் அதுக்கு 4 hours டைம் எடுத்துக்குது. அப்படின்றப்போ நான் சொன்ன டைம் உங்களுக்கு ஈவினிங் 7 மணிக்கு GS, காலைல 4 மணிக்கு மேக்ஸ். ஸோ அதுக்கான ஒர்க்கை நான் முன்னாடியே முடிச்சிருவேன். ஒருவேளை டெக்னிக்கலாக டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கோ, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது புதுசாக படிக்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க, இல்லை ஃபேமிலியில் உங்கள் சிஸ்டர் பிரதர் யாராவது படிக்கிற ஐடியா இல்லாதவங்க இருந்தால் கூட சொல்லுங்கள், படிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் இருக்குது. ஒரு 2 மாதம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு பிளான் மாற்றி இல்லை எங்கேயாவது போனால் தான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி போய் கூட படிச்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் முடிஞ்ச வரை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதுமானது. நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணுற மோட்டிவில் தான் போகிறோம். அட்லீஸ்ட் 2026 ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருப்பீங்க. நீங்கள் குரூப் 1 கரெக்டாக நான் சொல்கிற பிளான், உங்களோட எஃபோர்ட் எல்லாமே சேர்ந்து கன்சிஸ்டன்சியாக இருந்தால் இந்த வருஷம் கண்டிப்பாக எல்லாரும் குரூப் 1 ப்ரிலிமினரி கிளியர். அடுத்த வருஷம் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போயிருவீங்க. 2027 கண்டிப்பாக குரூப் 1 ட்ரைனிங்கில் இருப்பீங்க. கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா. இல்லை அங்கங்கே சின்ன கேப் விட்டு படிக்கிறேன், வேலைக்கு போயிட்டே படிக்கிறேன்னா அட்லீஸ்ட் குரூப் 2A இல்லை குரூப் 4 ஆவது ஜாயின் பண்ணிடுவீங்க. இந்த சொல்கிறத கரெக்டாக படிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்தில் நீங்களே குரூப் 1 போயிடலாம். சரிங்களா? அதனால் கன்சிஸ்டன்சி முக்கியம்.
நம்ம எவ்வளவு தூரம் ஆர்வமா ஸ்டார்ட் பண்றோமோ அதை விட ஆர்வமா கண்டினியூ பண்ணணும். எவ்வளவு கண்டினியூட்டி எவ்வளவு தூரம் ஒருத்தர் இருக்கோ அவங்க சக்சஸை யாராலையும் தடுக்க முடியாது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. 2027 நீங்க போஸ்டிங்ல இருப்பீங்க. அப்ப அந்த போஸ்டிங்கான ஆட்டிடியூட் என்னங்கிறத இப்ப இருந்தே கொண்டு வாங்க. நீங்க நாளைக்கு ஒரு டிசியாவோ டிஎஸ்பியாவோ ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கான ஒர்க்கை நீங்க எப்படி ஷெட்யூல் பண்ணுவீங்க, இப்ப இருந்தே அந்த ப்ராப்பர் மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா படிக்கிறது ஈஸியா இருக்கும். படிச்சு என்ன ஆகுது, வேலைக்கு போவோம், சும்மா படிப்போம், இந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம நீங்க அடுத்த வருஷம் டிஎஸ்பி ஆர் டிசி அப்ப நம்ம எப்படி இருக்கணும், இப்ப இருந்தே அந்த மைண்ட் செட்டுக்கு மாறி ஒரு டெடிகேஷனை கொடுங்க. நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்பி கிடைக்கும். நீங்க டெடிகேஷனா படிங்க, கண்டிப்பா போஸ்டிங் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஓகே, 2027 எல்லாருமே குரூப் 1 ஆபீசர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.